முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை எழுந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றிடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி தமிழுக்கு வணக்கம் சொன்னா கை தட்டுறாங்க விசிலே அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது ஐஸ்வர்யா சொல்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் நல்ல ஊருன்னு அர்த்தம். எறும்பு என்ன பண்ணிச்சான்? தேனி கிட்ட போய் கேட்டுச்சான், தேனி தேனி ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ 1,00,000 பூக்களில் அமருகிறாயே, ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே, உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்கும்போது அதற்கு அந்த தேனி பதில் சொன்னுச்சா, இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு அந்த தேனி பதில் சொல்லுச்சு. அப்படின்னா உழைப்பால் சிறந்த அந்த தேனீக்களை போல உழைப்பால் ஒரு பெண் முனைவர் பட்டம் பெற்று உழைப்பால் ஒரு பெண் சிறந்த தாய் ஸ்தானத்தில் சிறந்த தாயாக விளங்கி உழைப்பால் ஒரு பெண் சிறந்த பேச்சாளராக இருந்து உழைப்பால் ஒரு பெண் நாடறிந்து நல்ல பட்டிமன்ற நடுவராக உழைப்பாலும் அன்பாலும் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையாலும் எங்களுடைய அம்மா என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிரணி எங்க இந்த புச்சுன்னு வந்தீங்க? ஏமா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுறேன். இல்ல நான் நல்ல தமிழ்லயும் பேசுவேன் நல்லாவும் பேசுவேன். மூச்சா பாத்தீங்களா? அதுக்கு என்ன பேச்சு? நல்லா கூட்டு வந்திருக்கீங்க டீம். நல்லா அவரை விட்டுருவோம். இந்த 2 பேரை பாருங்க. இவரு சைட்ல திரும்பி கொஞ்ச நேரம் பேசினாரு, இந்த பக்கம் கொஞ்சம் பக்கம் பேசினாரு. என்னென்ன சங்கம் வச்சிருக்கிறாங்க இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்துல தொழிலாளர் நல சங்கம் இருந்துச்சா? இருந்தது. விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் இருந்தது. பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர்கள் நலச்சங்கம் இருக்கு. வாய்ப்பே இல்ல. இருக்குன்னா நீங்க உங்க காலத்துல இருந்தெல்லாம் சொல்லாதீங்க, இந்த காலத்துல இல்ல. சரிங்களா? இந்த சங்கம்லாம் அந்த காலத்து சங்கம். இனி எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான் தெரியுமா சார்? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். இதெல்லாம் என்ன பிரமாதம்? எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கம்மா? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? இங்க பாருமா, நீ கேட்டதால தானே நான் கேட்டேன். ஆமா, என்ன சங்கம் வச்சிருக்காரு? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? இந்த பிள்ளைதான் நீ கேளுங்கன்னு சொல்லுச்சு. யாருக்கு மரியாதை? நான் எதிலுமா வேலையா? சங்கத்துக்கு பேரை கேளுங்க, நான் சொல்றேன். அம்மா என்னதாம்மா அது பேரு சங்கத்துக்கு? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நீங்க பாருமா, ஒண்ணு கேளுன்னு சொல்லு, இல்ல கேட்காதுன்னு சொல்லு. கேளுங்கம்மா, ஒழுங்கா பதில் சொல்லு. கேளுங்கம்மா, நான் சொல்றேன். என்னதாம்மா சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? போமா, நான் கேட்கல. அக்கா அப்படி சிரிக்காதீங்க. அவன் வச்சிருக்க சங்கத்துக்கு பேரு அதுதான். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கேன். ஓ, சங்கம் பேரே அதானா? அந்த பையன் யாருன்னு கேட்காதீங்க. ராசிபுரம்ல இருக்கிற சாட்சாத் இந்த பையன் தான். இது வருத்தப்படாத வாலிபர் சங்கமாச்சு. அது உண்மையா சொல்றேங்க. எங்களுக்கு எல்லாம் மேடையில இருப்பது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். அவருக்கும் மேடையில இருப்பது மகிழ்ச்சி தான். ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் அவருக்கான மகிழ்ச்சின்னா, அந்த மகிழ்ச்சி 1000 மேடைகளை கொடுத்து அந்த ஆண்டவன் அந்த மகிழ்ச்சியை அவருக்கு நிலைக்க வைக்கட்டும்னு மனசார சொல்லிக்கிறேன். ஓ, ஆம்பளை பிள்ளைன்னு அடக்க கொடுக்குமா இருக்கணும். எத்தனை காலத்துக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க மட்டுமே நாங்க அடக்க கொடுக்குமா இருந்துகிட்டு? அது கரெக்ட் தான். காலமா நாங்க மட்டுமே அடக்க கொடுக்குமா இருந்துகிட்டு இருப்போம். எங்க நான் கேட்கிறேன், அதுல வேற அந்த காலத்துல பெண்கள் சேலை உடுத்தினார்கள், இந்த காலத்துல பெண்கள் நைட்டி உடுத்துகிறார்கள். ஒரு காலத்துல காலை அடக்குனாதான் கல்யாணம், கல்ல தூக்குனாதான் கல்யாணம். அதுதான் இப்பயும் ரூல்ஸ்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? கேளுமா வந்ததுல இருந்து இவராது பரவாயில்லமா, அவரால் ஒரு கண்டுபிடியாத அடக்க முடியுமாமா? அதான் யோசிச்சு பாருங்க. அழகா சொல்லுவாங்க வள்ளுவர் தான், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்சி நின்ற துணை அப்படின்னாரு. ஒரு ஊர்ல ஊர் தலைவரா இருக்கணும்னாலே முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்ப தலைவரா இருக்கணும்னு சொன்னாங்க. ஏங்க அப்படிப்பட்ட கல்யாணத்துல கூட ஏங்க ஆண்களுக்கு தாலி கட்டுறதுல பெண்களுக்கு தாலி கட்டுறாங்க? ஏன் 10 நிமிஷமே கொண்டு போய் அடமானம் வச்சிருவான் அந்த தாலியை. கால்ல மெட்டின்னு ஒண்ணு போடுவான் மேடம், அதுக்கு இன்னொரு பேரு மிஞ்சி. ஏன் இவங்க எல்லாம் புடுங்கின்னு போனதுக்கு அப்புறம் மிஞ்சிருது அது ஒண்ணுதான். இதுல வேற நாங்க மதிக்கிறது இல்லையா?
யாரும் மதிக்கிறது இல்ல. பெண்கள் கழுத்துல இருக்கிற தாலிய பார்த்திருக்கீங்களா? பாத வடிவுல இருக்கும். கணவனுடைய பாதத்தை இதயத்தில் தாங்குபவள் தங்கபாரதி போன்ற பெண் தெரியுமா? இதுல வர உனக்கு வரப்போற வீட்டுக்காரர் கொடுத்து வச்சு வருமா? எங்க இருக்கான்னு தெரியல. நானும் பல வருஷமா நானும் வலை போட்டு தேடுறேன். எங்க நான் சொல்றேன், சும்மா சும்மா மேடையில பேசுறாங்கல்ல, நகைக்கு பெண்கள் தான் ஆசைப்படுறாங்க, பெண்கள் தான் ஆசைப்படுறாங்க. தல தீபாவளின்னு ஒண்ணு வரும் பாலாஜி அண்ணா. என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை எல்லாம்? ஒரு பவுன் மோதிரம் போட்டாதான் அத்தை, என் தலைக்கு என்ன வச்சுக்குவேன் அத்தை, இந்த தலைக்கெல்லாம் என்ன வச்சா என்ன, வைக்கலனா என்ன நடுவரவர்களே? தலையாவது பரவாயில்ல, அந்த தலைய பாருமா. அதான் உண்மையா சொல்றேங்க. ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணுகிட்ட கேட்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தானே, என்ன தெரியுமா, உன் பிறந்த வீட்டுல இருந்து என்ன எடுத்துன்னு வந்த, உன் அப்பா அம்மா உனக்கு என்ன போட்டு கொடுத்து அனுப்புனாங்கன்னு கேட்பாங்க. ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டுல இருந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வரும்போது என்னென்ன கொண்டுட்டு வந்தேன்னு விசாரிக்கிறதுக்கு பதிலா எதையெல்லாம் இழந்துட்டு வந்தேன்னு கேட்டு பாருங்க. ஒரு பெண்ணுடைய வலி என்னன்னு ஆண்களுக்கு புரியும். ஏங்க, ஒரு வீட்டுல பெண் இல்லைன்னா முதல்ல நீங்க வீட்டுல கெஸ்ட் கூப்பிடுவீங்களா? வீட்டுக்குள்ள விருந்தினர்கள் அழைக்க முடியுமா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுனாரு நாமக்கல் கவிஞர். எங்க விருந்தினர்களின் முகம் மலர்வதை கண்டு அகம் மகிழ்வதுதாங்க தமிழருடைய பண்பாடு. பகுத்துண்டு வாழ்வதே வாழ்வுன்னு சொன்னாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடுன்னு அவை பாட்டி சொன்னாங்க. அப்படின்னா வீட்டுல பெண்கள் இல்லைன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களா? திரிகடுகம்ல தாங்க அருமையா சொல்றாங்க, நல் விருந்தோம்பலின் நட்டாளாம் பெண், நல் விருந்தோம்பலின் நட்டாளாம் இல்புறன் செய்தலின் ஈன்ற தாய், தொல்குடியின் மக்களை பெறுதலில் மனை கிளத்தி, இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கண் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா விருந்தினர்களை கவனிப்பா, அம்மா மாதிரி உங்களை பார்த்துப்பா, உங்க குடும்பத்துக்கு மக்களை பெற்று கொடுக்கிற மனை கிளத்தியா இருப்பா. இத்தனையும் கற்பை போல ஒரு பெண் கட்டி காப்பாள்னு சொன்னா பெண்கள் இல்லைன்னா இவங்க வாழ முடியுமா வீட்டுல? அப்படிப்பட்ட பெண் இவங்க கிட்ட என்ன கேட்டுட்டு, ஆஃப்டர் ஆல் ஒரு 2 புடவை ஒரு மாசத்துக்கு வாங்கி கொடுக்க முடியாதா? 2 மாசத்துக்கு ஒரு புடவை, ஒரு மாசத்துக்கு 2 புடவை. ஓ, ஒரு மாசத்துக்கு 2? ஆமாங்க நடுவர்களே, ஆஃப்டர் ஒரு 2 புடவை. எங்க என்ன நாளா இப்ப இருக்க எல்லாம் நடுவர்களே, நாளா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஜஸ்ட் 15,000 ரூபாய்க்கு ஒரு புடவை நான் எனக்கு எடுத்துட்டு 100 ரூபாய்க்கு அவருக்கு சட்டை வாங்கி கொடுப்பேன் நடுவர்களே. சாரிங்க, உண்மையா வர்றவர் கொடுத்து வச்சவர். ஏங்க, காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, வஸ்திரகலாப்பட்டு, தங்கபாரதிப்பட்டு, ஐஸ்வர்யாப்பட்டு, சசிகலாப்பட்டு, எழிலரசிமா பட்டு, நீ எதுக்கு இத்தனை பட்டு வாங்குறோம்? ஏன் வாங்குறோம்? அப்படி கிடையாதுங்க. எங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு கடையோட வாசல்ல கணவனுக்கு வரும் பாத்தீங்களா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும்தான் மதன் பெண்கள் புடவை கேட்கிறோம். எதுக்கு நாங்க நட்டு வாங்குறோம்னு சொல்ல மாட்டேன். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் இவங்களுக்கு எல்லாம் கை கால் விளங்காம போயிருச்சுன்னா வாயில நல்ல வார்த்தையே வராது. அவங்க வாயில மட்டும் வந்துச்சா நல்ல வார்த்தை வராது. நகை நட்டை, இந்த நகை நட்டை அடமானம் வச்சு காப்பாத்துவோம். இந்த நகை நட்டை இதுன்னா இது இல்ல, வீட்டுல இருக்கிறது தாங்க. பெண் புத்தி பின் புத்தியா, இவர் வேற வந்து நின்று எங்களை சொல்லிட்டு போறாரு. பெண் புத்தி பின் புத்தி தாங்க. பின்னால் வரக்கூடியதை முன்னாடியே ஆராய்ந்து தீர்வை தருபவள் பெண். அதனால் பெண் புத்தி பின் புத்தி. நீங்க வாங்குற பைக்கு காரோட விலை குறைஞ்சுக்கிட்டே போகுது. பெண்கள் வாங்கின தங்கத்தோட விலை தான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2 லட்சத்தை தொற்றும் போல இருக்குன்னு சொன்னா, கொரோனா காலத்துல பலர் வீட்டுல பசியையும் பட்டினியையும் போக்குனதே இந்த நகைதான நடுவர்களே. அப்படிப்பட்ட நாங்க எப்படி தெரியுமா ஆசையா நாங்க கேட்போம், புடவை வாங்கி கொடுங்க, பொட்டு வாங்கி கொடுங்கன்னா கேட்க மாட்டோம். ஒரே ஒரு தங்க மூக்குத்தி, ஒரு தங்க வளையல், ஒரு வைரத்தோடு வாங்கி கொடுங்கன்னு கேட்ப நடுவில். என்ன தப்பு? மச்சா மீசிய வர்ணிச்சுக்கிட்டே கேட்போம். லைட்டா எக்கோ வச்சுன்னா, மச்சா மீச வீச்சருவா, மச்சா மீச வீச்சருவா, மச்சினி எல்லாம் எங்கிடுவா, மச்சா பிடிக்காத கைய பிடிக்காத
சூழலுக்கு தக்கன பாடம். ஆமா இல்ல பரவாயில்ல, ஆனா ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா நடுவுல இப்படி எல்லாம் நாங்க பார்த்து பாடுறத பார்த்து நாங்க வைரத்தோட கேக்குறோம் தப்பா நினைக்காதீங்க. அப்புறம் கணவன் கையில ஒண்ணுமே இல்லைனாலும் வாழக்கூடிய பெண்களும் இந்த சமுதாயத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. அழகா கம்பராமாயணத்தை பத்தி முன்னுரையில தொடக்கத்துல சொன்னீங்க. கம்பராமாயணத்துல கதாநாயகி சீதைங்க ராமரை கல்யாணம் பண்றாங்க. ராமரை கல்யாணம் பண்ண சில காலங்களே ராமர் வனவாசம் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. சீதை நினைச்சிருந்தா அப்பா ஜனகர் வீட்டுல பாதுகாப்பா இருந்திருக்கலாம். இல்ல ராமருடைய அரண்மனையில சகல செல்வ வசதிகளோட அரண்மனையில கொண்டாட்டமா இருந்திருக்கலாம். ஆனா சீதை சொல்றாங்க நானும் உடன் வருவேன் எனல் அப்படிங்கிறாங்க. ராமர் சொல்றாரு நீ என் கூட வராத சீதா, காட்டுல சிங்கம் புலி கரடின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காடு பகல்ல மட்டும் இல்ல சீதா, இரவில் கூட வெப்பம் கொழுத்துன்னு சொல்லும் போது அதுக்கு சீதை சொல்றாங்க பரிவு இகந்த மனத்து ஒரு பற்றில்லாது வருவுகின்றன, ஊழியரக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ இந்த பெருங்காடுங்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இல்லாத இந்த அரண்மனையில மனசு வெந்திருக்கிறத விட அந்த காடு ஒண்ணு என்னைய பெருசா சுற்றாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட பெண்கள் தாய்மார்கள் இன்னும் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு தானங்க இருக்காங்க. கணவன் இருக்கக்கூடிய இடம் அது கல்லானாலும் முள்ளானாலும் மேடாயிருந்தாலும் பள்ளமாயிருந்தாலும் உன் கைய பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்துகிட்டு தானே நடுவில் இருக்கிறாங்க. இதுல வேற சேலையெல்லாம் வந்து நாங்க வாங்கிக்கிறது இல்லையா, புருஷன் செலவுல வாங்குறோமா? எத்தனை பெண்கள் வீட்டுல புருஷனுக்கும் அது பெத்ததுக்கும் சேர்த்தி சோறு போட்டு ஆக்கி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? சம்பாதிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் நீங்க இருக்கிறீங்க, ஏன் அவங்க இருக்கிறாங்க, ஏன் எல்லாருமே இருக்கிறோம். எங்க எத்தனை பெண்கள் திருமண வயதை தொட்டாலும் தன்னுடைய தந்தையையும் தாயையும் பார்த்து கொண்டு இன்ன வரைக்கும் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இப்படிப்பட்ட எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு பேச்சு, சண்டை வருது சண்டை வருதுன்னு. யார் வீட்டுல சண்டை வரல? ஆடி அண்ணா வீட்டுல சண்டை வரலையா? இல்ல வரலன்னா நீ பாலாஜி அண்ணா வீட்டுல சண்டை வரலையா? நல்லா இருக்கு. மதன் வீட்டுல சண்டை வரலையா? வராது. மதன் வீட்டுல சண்டை வரலையா? உங்க வீட்டுல வர வாய்ப்பு இல்ல. அந்த ஐயா வீட்டுல சண்டை இல்லையா? வடிவேல் சார் வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு அவர் வீட்டுல சண்டை தான் வராதா? என்னம்மா சாபம் விட்டுங்கிற? அந்த சண்டையில அவர் மண்டை தான் உடையாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போன் போட்டா போன் நாட் ரீச்சபிள் தான் போகாதா? அப்படியே போனாலும் ஆம்புலன்ஸ் தான் வராதா? நீங்கள் என் அம்மா என்பதை இப்போதுதான் நிரூபித்தீர்கள். என்ன சண்டை வருது சண்டை வருது, ஏன் பொண்டாட்டி திட்டுறா? ஏன் உங்க அம்மா அவங்களை திட்டினதே இல்லையா? விடிய காலையில் 5 மணி இருந்தா அந்த குழந்தை இருக்குதாங்க முன்னாடி, அம்மா எல்லாம் எப்படி எழுப்புவாங்க? நான் பெற்ற தங்கமே வைரமே செல்வமே, இப்படியே தங்க உங்க அம்மா எல்லாம் உன்னை எழுப்புனாங்க? நெவர் அப்படிங்கிறான் என் தம்பி. சனினே எந்திரிச்சுட்டால எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு 7:30 பிறந்தா 7:30 தான் வரும். அது வேற விஷயம். அம்மாவோட யூனிவர்சல் லாங்குவேஜ், அம்மாக்களோட யூனிவர்சல் டைலாக் இருக்கு ஒண்ணு, என்ன தெரியுமா? அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே வந்து முடிச்சுன்னு பிறந்திருக்குது பாரு. எல்லா அம்மாவும் வாழ்க்கையில நிச்சயம், எங்க அம்மா எல்லாம் 100 தடவை திட்டிருக்காங்க. எல்லா அம்மாவும் நிச்சயம் அப்படி திட்டுவாங்க. எங்க அம்மா திட்டுனா உங்களுக்கு இனிக்குது, பொண்டாட்டி திட்டினா மட்டும் கசக்குதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, திட்டுவதற்கும் தேடுவதற்கும் ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் வாழ்க்கையில சரியானவனாவும் இருப்பான், சந்தோஷமானவனாவும் இருப்பான். நடுவர்களே, நான் கேக்குறேன், பொண்டாட்டி திட்டுறான்னு பேசுறாங்கல்ல, ஏன் ஆண்கள்லாம் திட்டுறதே இல்லையா? திட்டுனா கூட பரவாயில்ல நடுவர்களே, நாங்களும் கல்யாணம் பண்ணி வரும்போது ராணி மாதிரி வாழ போறோம் நினைச்சுதான் வருவோம். சரி, குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு கூனி குறுகி வாழக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. பொம்பளையா பிறந்துட்டேன், பிள்ளைங்களை பெத்துட்டேன், பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும், தினமும் பார்த்து அழுத்து போச்சு, தினமும் போராடி வெறுத்து போச்சு, சொல்லி சலிச்சு போச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு பழகி போச்சுன்னு எத்தனை பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க? எத்தனை அடிப்பாங்க தெரியுமா? அடிச்சுட்டு பாலாஜி நான் போயிட்டு சந்தோஷம், எத்தனை அடிச்சுட்டு என்னென்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? இத கூட ஒரு பாட்டுல நாங்க சொன்னங்க. ஒரு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை அப்படியே ரீமேக் பண்ணி போட்டோம் நாங்க. ஓ ரீமேக்? ஆமா. எப்படி இந்த புருஷங்க எல்லாம் எங்களை கொடுமை பண்றாங்கன்னு போட்டோம். எப்படி தெரியுமா? பரவாயில்ல நீங்க மட்டும் தான், நான் அப்படியே அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரி. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, புருஷன்காரன் குடிக்கிறா, பொழுது போனா அடிக்கிறா, நைட்டு ஆனா படுத்துக்குவா ரோட்டுல, அவ துணி இல்லாம கிடக்குறா நீ ரோட்டுல, பொண்டாட்டி ஞாபகமே இல்லையடா மனசுல, நான் சின்ன வயசுல குடிச்சவன், அப்பாவையும் உதச்சவன், குடிய மட்டும் நிறுத்த முடியல என்னால, என்ன அசிங்கமா பேசாதடி அஞ்சல, என்ன
இப்படி எத்தனை பெண்கள் போறாங்க. இந்த பாட்டோட ரீமேக்கர் யாரு? இல்ல நடுவுல எங்க டீம் ஒரு ஒர்க் பண்ணி எழுதணும். நடுவுல ஒரு ஆல்பம்காக பண்ணுவோம். நடுவுல இப்படி குடிச்சிட்டு அடிப்பாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நடுவுல குடிச்சிட்டு போட்டு அடிப்பாங்க. நடுவர்களே நான் சொல்லட்டுமா? அடிச்சுட்டா ஆண் பெரிய வலிமை உள்ளவன்லாம் நினைக்காதீங்கன்னு பெண்கள் கூட சொல்லல. ஒரு ஆண் பாரதி சொன்னாடே, பொண்டாட்டிய பொண்ணை அடிச்சுட்டு நான் வலிமை உள்ளவன்னு பீத்திக்காத, அந்த வலிமையே உனக்கு ஒரு பெண் போட்ட பிச்சைன்னு சொன்னா. வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடா, வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடா. மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களியழிப்பது பெண்கள் அறமடா. துன்பம் தீர்வதே இந்த பெண்மையினாலடான்னு சொன்னாங்க நடுவர்களே. 1000 குறை சொல்லலாங்க. சமைத்து போடுவதற்கு கூட பொறுமையும் சகிப்பு தன்மையும் வேண்டுங்க. அடுப்பங்கரையில உணவு வேவதை விட அதிகம் வெந்து கொண்டிருப்பாள் உங்களுடைய மனைவி என்கிற பெண். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தாலும் சாகும் வரை சமையற்கட்டு என்று எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க சொல்லுவாங்க, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெண் குடும்பத்தை முதல்ல உடலால் பாப்பா, உள்ளத்தால் காப்பா, அடுத்தது தன்னுடைய மானத்தை காப்பா, தன் கணவனுடைய மானத்தை காப்பா, எல்லாத்துக்கும் மேல இல்லற அறத்தை கடைபிடித்து வாழ்வான்னு சொன்னா, ஏங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் நிறைந்த குணமே ஒரு பெண் கிட்ட தாங்க இருக்கும். ஈகையும் இறக்க மட்டும் இல்ல, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். அதனாலதான் அந்த ஆண்டவனே தாய்மை என்கிற உயரிய ஸ்தானத்தை ஆணுக்கு கொடுக்காமல் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தான். அப்படின்னா ஏன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தான்? ஈன்றெடுக்கக்கூடிய பொறுப்பை ஏன் கொடுத்தான் அப்படின்னா, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்பு அஞ்சு வினைன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாம ஒரு உயிரை பெற்றெடுத்து குடும்பத்துக்கு மகிழ்ச்சி சேர்ப்பவள் ஒரு பெண்ணுங்க. புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் ஒரு பெண். எத்தனை முறை கரு வயிற்றில் எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதான ஆசைப்பட்டவள் பெண்ணுன்னு சொன்னா, 10 மாதம் வழியை சுமந்திருப்பாங்க. 1ஆம் மாதம் முதலிடம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்று அறிந்து, 3ஆம் மாதம் முழுதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இழைப்பது வாங்க, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடையது தளர்ந்து, 9ஆம் மாதம் தனிமையில் எழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஒரு பெண் அப்படின்னா, அதனாலதான் சொன்னாங்க, வலியாவும் வருத்தமும் ஈன்ற கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தால் அங்குனாங்க. 10 மாசம் சுமந்த வழியை உங்களை பெத்த அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தோன்னே அத்தனை வழியையும் ஒரு பெண் மறந்துருவான்னு சொன்னா, இந்த குடும்பத்திற்கு வாரிசு என்கிற முன்னேற்றத்தையும் குழந்தை என்ற மகிழ்ச்சியையும் கொடுப்பவளே பெண் தான் நடுவர்களே என்று சொல்லி நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிற ஒரே வார்த்தை, ஒரே விஷயத்துல, எல்லாருக்குமே அம்மா பிடிக்கும் ஆண்களுக்கு, ஆனா மனைவியை பிடிக்காது. ஏன்னா 20 வயசுல மனைவியுடைய இளமை அழகு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். 30 வயசுல மனைவியை தவிர பாக்குற பிற பெண்கள் எல்லாம் அழகா தெரியும். 40 வயசுல மனைவியுடைய காதல் அன்பு புரிய வரும். 50 வயசுல மனைவியை தவிர நம்மளை நேசிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லைங்கிற புரிதல் புரிய வரும். 60 வயசுல சின்ன வயசுல சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நான் ஜாலியா இருக்கேன்பாங்க. 60 வயசுல சொல்லுவாங்க, மனைவி இல்லாத நாட்களும் வீடும் வெறுமைன்னு உணர்வாங்க. 70 வயசுல கணவன் சேயா இருப்பான், மனைவி தாயா இருப்பானா, அந்த குடும்பத்தில் 70 வயதை தொட்டால் கூட மகிழ்ச்சி வரணும்னா நற்றினை பாடல் சொல்லுவாங்க, பொன்னேர் மேனி மணியிற்றாழ்ந்த நன்னெடும் கூந்தல் நரையோடு மடிப்பினும் நீக்கலோம்புமதி பூக்கே முறை. நாங்க என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியோட உடல் அழகு நீங்கி கிடப்பருவம் வந்து நரையோட முதுமை வந்த பிறகும் மனைவிய காதல் செஞ்சு நேசிடா, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்றாங்கன்னா அது எல்லாருக்கும் புரியுது. பாவம் வயசானவருக்கு புரியலன்னு சொல்லிட்டு நீங்க அவர் கொஞ்சம் தீர்ப்புல புரிய வைங்க நடுலேன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஏத்து தம்பி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொன்னதுக்காகவே ஐஸ்வர்யாவுக்கு நீங்க நல்லா பலமா கைத்தட்டி கொடுத்து பாராட்டலாம். இப்பொழுது நேரத்தினுடைய அருமை கருதி ஆண்களே என்று சொல்வதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நகைச்சுவை இமயம் எங்கள் இயக்குனர் தம்பி மதன் அவர்கள் உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார்.
ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. 16 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. 16 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. வணக்கம்னா இப்படி ஒரு இசை வணக்கத்தோடு ஆரம்பிக்கணும். ரொம்ப அற்புதமா உட்காந்து ரசிக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். எல்லாரும் உட்காந்துருக்கீங்களா இல்லைன்னு ஒரு சின்ன செக்கிங் தான். ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் போடுங்க. சூப்பரா சூப்பரா கை தட்டுறாங்க. நடுவுல நான் மற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை வந்து திட்டுறது, அவங்களை அசிங்கப்படுத்துறது, குறை சொல்றது எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. உண்மையிலே இன்னைக்கு நம்ம ஊருக்காக சிறந்த 3 பெண் பேச்சாளரை கூட்டு வந்திருக்காங்க. அந்த 3 பெண் பேச்சாளருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எதிரணியா இருந்தாலும் நான் கைத்தட்டல் வாங்கி தருவேன். உண்மையிலே சொல்றேன், சாதாரண ஆள் கிடையாது. 3 பேர் கிரியேட்டர்ஸ். நீங்க கேட்கலாம், அப்படி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க, என்ன கிரியேட் பண்ணாங்க? எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் உங்க குடும்பத்துக்குள்ள விட்டா குடும்பத்தை ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை 2ஆ பிரிச்சு நடுத்தர நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் 3 பேர். அதுவும் எங்க அக்கா இருக்காங்களா, அடுத்து வந்து பேச போறவங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாது. பஸ்ல போனா கூட, ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு பஸ், லாரி, ட்ரெயின் பிடிச்சு போவாங்க. ஆனா பஸ்ல போனா கூட எவ்வளவு வேகமா பஸ் போனாலும் கம்பியை கூட பிடிக்காம நின்னுட்டு போவாங்க. நீங்க தைரியம் நினைக்காதீங்க, அது கம்பி எட்டாது, பஸ் கம்பியே எட்டாது. இங்க வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிக்கிட்டு. ஆனா எனக்கு அக்கா பேசுனதுக்கு அப்புறம், தங்கபாரதி அக்கா பேசுனதுக்கு அப்புறம் தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னதுப்பா? நீங்க கொடுத்த தலைப்புக்கு ஏத்த ஆள் அவங்க தான் கூப்பிட்டு சூப்பரா பேசினாங்க அக்கா. வெரி குட். ஔவையார்ல ஆரம்பிச்சு கிரண் பேடி வரைக்கும் எல்லார பத்தியும் பேசினாங்க. ஆனா எதுக்கு பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க கேட்ட தலைப்பு என்ன? குடும்பத்துல கணவனா மனைவியா? குடும்பத்தை பத்தி பேசல. எவன் குடும்பத்தை பத்தியோ பேசி என்னென்னமோ பேசி. எல்லா குடும்பத்திலும் இப்படிதான் நடக்கும். வீட்டுல ஒரு சண்டைன்னா ஏன் சண்டை போடுறா, எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியாம அவன் மாட்டுன்னு கத்துவா. அவ கத்துறத பார்த்து நம்மளே அமைதியாகி போயிடுவோம் ஆம்பளைங்க. அந்த நிலைமையில தான் இங்க 3 பேர் உட்காந்துரும். ஏன் இந்த வாழ்க்கையில நீங்க, ஆனா ஒண்ணு, ஐஸ்வர்யா பேசுனதுக்கு அப்புறம், அதுவும் கம்பராமாயணம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. உண்மை, அவங்க பேசுனதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எதிரணியா இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிட்டு தான். கல்யாணம் பண்ணாதாங்க ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெரி குட். நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் வாழ்க்கை? மண்டபம் வச்சுக்கிறவன், கேட்டரிங் நடத்தினவன், சாப்பாடு போட்டவன், போட்டோ எடுத்தவங்க, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை எங்க நல்லா இருக்காங்க? அதுவும் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணம் பண்ணு வாழ்க்கையில மாற்றம் வரும், கல்யாணம் பண்ணு வாழ்க்கையில மாற்றம் வரும். நானும் கல்யாணம் பண்ணேன், மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம்னு கேளுங்க. என்ன மாற்றம்? ஏன் மாற்றம்? அதை தவிர வேற ஒரு மாற்றமும் ஆம்பளைங்களுக்கு வராது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க என்னமோ பெண் குலத்துக்கே விரோதி மாதிரி, பெண்களே எங்களுக்கு பிடிக்காத மாதிரி, அவங்க எல்லாம் அந்த உலகத்தை இருக்கவே கூடாது, அதெல்லாம் சொல்ல. குடும்ப மகிழ்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கும் அவ்வளவுதானே. ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை புள்ள வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ராஜா மாதிரி இருக்கும். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு யாரும் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் அடுத்தவர கெடுத்ததுங்க, வயசுலதான் அடிச்சதுங்க, அடுத்தவன கெடுத்ததுங்க, வயசுலதான் அடிச்சதுங்க, உழப்ப நம்பி உழைச்சு வைக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜா மாதிரி இருப்போம். இதே ராஜா கல்யாணமாய் பொண்டாட்டின்னு ஒட்டி வந்தா என்ன ஆவான் தெரியுமா? ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அது பிரிவும் இல்லை.
தெருவுக்கு வந்துருவான். இவ்வளவுதான். இன்னைக்கு இந்த மேடையில கல்யாணமான ஒரு ஆணும் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? நீங்க மைக் கொஞ்சம் எடுத்துங்க. உங்களுக்கு உடம்பு முடியல தெரியுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சொல்லுப்பா. இந்த மேடையில நான் புரிய வைக்கட்டுமா? சரி. எனக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா? சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன்ப்பா. PhD, டாக்டரேட். சூப்பர். எத்தனை வருஷமா இந்த பட்டிமன்ற தொழில் இருக்கீங்க? ஒரு 1/4 நூற்றாண்டு கிட்ட. 1/4 நூற்றாண்டா இருக்கீங்க. சூப்பருங்க. வெளிநாடுகளுக்குலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன்ப்பா. எத்தனை வெளிநாடுகள்? ஒரு 18 வெளிநாடு. 18 வெளிநாடு. சூப்பர். ஒரு பெரிய கைத்தறுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு முனைவர் பட்டம் பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்களுக்கு மேல இந்த மேடையில இருந்து பல வெளிநாடுகளுக்கு போய் பல சாதனைகள் பிடிச்சிருக்காங்க. மேடம், எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்றீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும். ஐ டோன்ட் நோனா என்ன மேடம்? எனக்கு தெரியாது. இது கூட தெரியாம PhD வரைக்கும் டாக்டர் பட்டம் உங்களுக்கு யார் மேடம் கொடுத்தா? இப்ப நீ என்ன கேட்ட சொல்லு. மேடம், ஐ டோன்ட் நோனா என்ன? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இதுவே தெரியாம 25 வருஷமா பட்டிமன்றத்துல நடுவரா என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப நீ ஐ டோன்ட் நோ தானே கேட்ட? ஆமா மேடம். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. இதுவே தெரியாதான் இப்ப ஆண்களா பெண்களான்னு இவங்க தீர்ப்பு கொடுக்க போறாங்களா? இதை நம்ம கேட்டு போறோம். சரி, அதுதான் தெரியல. நான் இன்னும் சுடு தண்ணி குடிச்சு நின்றேன். சரி, அதுதான் தெரியல. நான் இன்னும் சிம்பிளா கேட்கட்டுமா? ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க மேடம்? ஐ நோன்னா என்ன? ஐ நோ எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. எல்லாம் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இந்த பாருப்பா. கடுப்பாவுதா? பின்ன கடுப்பாவாத? பின்ன கோவம் வருதா? வருதே. பின்ன இந்த பாட்டில் எடுத்தே மண்டை உடைக்கணும் போல இருக்கா? சுத்தி எடுத்தே உடைக்கணும் போல இருக்கு. கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படித்தான் இருக்கு. நம்ம வீட்டு மகராசி ஏன் பேசுது, எதுக்கு பேசுது, என்ன பேசுது, ஒரு கருமும் புரியல. எங்க அதை எடுங்க பாப்போம். எது? அதை எடுங்க மேடம். இதுவா? மேடம், PhD வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? அது எடுக்க தெரியாதா உங்களுக்கு? அது எது மேடம்? அதை எடுங்க. சரி, வேணா அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டு? அந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டு பாடுங்க. அது எந்த படத்துல எந்த பாட்டு? ரொம்ப சிரிக்காதீங்க, வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க. நான் இந்த ஊர்ல இருக்கிற தாய்மார்கள்ட்ட எல்லாம் கையெடுத்து இல்ல, உங்க காலில் விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கு சண்டை வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சுன்னு உட்காராதீங்க. நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அந்த நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த மெசேஜை பதறி தெரிஞ்சு வாழ்ந்துருக்குறோம் மேடம். இதான் ஒரு வாழ்க்கையா? அதுவும் தட்டுல சோத்த போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, சாப்பிட்டு முடிங்க ஒண்ணு பேசணும். என்ன கேட்க போறாளோ, ஏதை கேட்க போறாளோ, அந்த தட்டை குழைச்சுனே இருப்பான், சாப்பிடவே மாட்டான். இது கூட பரவாயில்லைங்க. இந்த உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், மனைவி ஆயிட்டா கணவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காம ஒரு பெண் இருந்ததா சரித்திரமே கிடையாது. என்ன வார்த்தை? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒருத்தியா இருக்கணும். அந்த வேற ஒருத்தி யாரும் நாங்க தேடிட்டா எங்களுக்குள்ள வச்சிடறாங்க. எவ்வளவு சிக்கல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாளை கடத்துறதும் பலமா கைத்தட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? எல்லார் வீட்டையும் கேள்வி 100% உண்மைங்க. ஆமா, எல்லார் வீட்டையும் அவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சுட்டாங்க. தெரியவே தெரியாது, எதுக்கு கோச்சிருக்கானே புரியாது. அப்படி மூஞ்ச திருப்பின்னு போகும்போது புடிச்சு செவுத்துல பட்டார்னு வச்சு தேய்க்கணும் போல தோணும். செய்ய முடியாது. ஏம்மா என்னம்மா என்னம்மா, ஏம்மா என்னம்மா என்னம்மா என்னம்மா, கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா என்னம்மான்னு கேட்டா கடைசியா அவன் மறந்துடுவா ஏன் கோச்சிக்கிட்டான்னு. அவளுக்கே அது ஞாபகம் இருக்காது, அவளே மறந்துடுவா. நம்ம தெரியாம என்ன பண்ணோம் நெஞ்சில் அடிச்சுட்டு வாழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கை. அப்படி டென்ஷனை கோவமா போகும்போதும் சமாதானப்படுத்துற மாதிரியே பாடுங்க. முகம் பார்க்கணும் முடியாமல் திரை போட்டு மறைத்தாலே பாவம், ஒரு முறையேறும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு இது போதும் உடை சேர. உடை சேர எதிர்பார்த்து இன்னும் ஏழு செல்வமே காவல்
இந்த பாட்டுல ஒரு ஹீரோயின் வருவாங்களே, அவங்க பேர் என்ன? அமலா. அமலா. ஆ, படத்துல அமலா மூஞ்ச மோகன் பார்க்க மாட்டாரு. ஆமா. அமலா புதக்குழியில ஊந்துச்சு. அமலா மூஞ்ச மோகன் பார்த்துருந்தா மோகன் புதக்குழியில ஊந்துருப்பான். அப்படி ஊழ்ந்தவங்க தான் இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாம். எவ்வளவு சிக்கலுங்க. இதுல வேற வந்து நின்றுக்கிட்டு நீங்க எங்களை வந்து பாராட்ட மாட்டீங்க, எங்களை புகழ மாட்டீங்க. எங்களை கொஞ்சம் ஆண்கள் ஏன் பெண்களை பாராட்டுறது இல்லை? ஏன் பாராட்டுறது இல்லை? இந்த லைட்டை யார் மேடம் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் கண்டுபிடிச்சா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் விளக்கு தான் கொடுத்திருந்தோம். ஆமா. முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிச்சாரு. பல்ப் அங்க இருந்துச்சு, சுவிட்ச் இங்க இருந்துச்சு. இங்க சுவிட்ச் போட்டோம், நாங்க லைட் எரிஞ்சது. உலகமே அதிசயமா வாவ்னு பார்த்துச்சு. எப்படி பார்த்துச்சு? வாவ். இன்னைக்கும் பல்ப் அங்கதான் இருக்கு, சுவிட்ச் இங்க தான் இருக்கு. யாராவது சுவிட்ச் போட்டு வாவ்னு பாக்குறோமா? இல்ல. கல்யாணமான புதுசுல வாவ்னு தான் பார்ப்போம். போ சுவிட்ச் போட்டு போயிட்டே இருப்போம். ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வாங்கினா சொல்ல முடியும். பல பேர் வீட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதில் வந்து உட்காந்துட்டு எங்களை பாராட்ட. அதில் வேற ஐஸ்வர்யா பேசும்போது, நீ எங்ககிட்ட என்ன எடுத்துட்டு வந்தோன்னு கேட்காதீங்க, என்னென்னலாம் விட்டுட்டு வந்தோன்னு கேளுங்க. ஏன் விட்டு வரீங்க? இங்க இருக்கிற எந்த ஆண்களை வேணா கேளுங்க. அவனுக்கு 5 வயசு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா 50 வயசு வரைக்கும் கூட ஃப்ரெண்டா இருப்பான். சின்ன வயசுல ஒரு சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்டானா சாகிற வரைக்கும் அதே சாப்பாடு. சின்ன வயசுல ஒரு ஹீரோவை பார்த்து விசில் அடிச்சானா சாகிற வரைக்கும் அதே ஹீரோ. எதையுமே மாத்திக்க மாட்டோம். ஆனால் நம்ம தாய்க்குள்ளலாம் இருக்காங்கல்ல, ஒரு வாரம் அப்படியே பக்கத்து அக்கா கூட கொஞ்சுவாங்க. சர்சக்கா நின்னா சர்சக்கா நடந்தா சர்சக்கா. அக்கா இல்லாம எதுவுமே பண்றதில்ல. ஒரு வாரத்துக்கு அவ புதுசா ஒரு புடவை நட்டுமே, பூ வாங்க தெரியாதா எனக்கு? நீ என்ன பண்ண தெரியுமா, அவ என்ன பண்ண தெரியுமா, இவ என்ன பண்ண. எதுக்கு இந்த பேச? பக்கத்து அக்கா கூட 10 நாள் வாழ முடியல, நீங்களா சேர்ந்துருக்கிறத பத்தி பேசலாம். எப்பப்பா இந்த ஊர்ல தயவு செஞ்சு பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கையெடுத்து மன்றாடி ஒரு விஷயம் கேட்கிறேன். தயவு செஞ்சு உங்க பெண் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தராதீங்க. அப்புறம் பொம்மை வாங்கி தரக்கூடாது. அவங்களும் ஆம்பளை பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாட்டோம், மரத்துல எழுதிட்டோம், கை காலை உடைச்சிட்டோம். பொம்மை மட்டும், அதுவும் இந்த டெடி பேர் பார்பிட்டால்னு பொம்மை வாங்கி தரவே தராதீங்க. தரக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க பொம்மை வாங்கி கொடுத்துறீங்க மேடம், அந்த புள்ள அந்த பொம்மைக்கு தலைவாரி பவுடர் பூசி பொட்டு வச்சு பேரு வச்சு சாப்பாடு ஊட்டி கையிலேயே வச்சு வளர்க்குது. ஒரு காலகட்டம் வந்தோன்னா பொம்மையை பிடிக்கி நம்மளை கொடுத்துறானுங்க. அது நம்மளை வேலைக்கு போட மாட்டேங்குது, கடைக்கு போட மாட்டேங்குது, ஃப்ரெண்டை பார்க்க விட மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே உட்காந்து குடும்பம் எப்படி மேடம் நடத்துறதுங்க? எப்போ பாரு வீட்டுக்குள்ளே உட்காந்து என்னதான் நடக்கிறது வாழ்க்கையில? எவ்வளவு சிக்கல் இதுல வேற. நாங்க பெண்கள் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிடுவீங்களா? பெண்கள் நீங்க அப்படியே நல்லா கேட்டுக்குங்க. என் நன்மை ஒரு ஆணுக்கும் நன்மை அப்படி இருப்பான். சின்ன வயசுலேருந்து கூட இருந்திருப்பான், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பான், வேலை செஞ்சிருப்பான், அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி எப்படி பேசுவா? அண்ணா ஏன்னா வீட்டுக்கே வர மாட்டீங்க, ஒரு வாரம் சாப்பிட்டு போங்கண்ணா, அவருக்கு எல்லாமே நீங்க தானா, அவரை கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா. எப்போ அவனை நேரில் பார்க்கும்போது அவன் வராம அவன்கிட்ட போன் வரட்டுமே. அந்த பரதேசி கூட சுத்தித்தான் நீ நாசமா போற, அந்த புறம்போ கூட சேர்ந்தா நீ வீணா போற. வட்டவன் சோத்துல விச வைக்கிறது யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு. இது கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. எவ்வளவு சிக்கல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வாழ்ந்தது. கணவன் மனைவி உறவுன்னா என்ன? கணவன் மனைவி உறவு அது ஒரு நண்பர்களை போல. அது உங்களுடைய கருத்து. நீங்க சொன்னீங்க, வாலி ஐயா சொன்னாரு, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் வந்து மாறாதது, மாறகிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம், திரிவென்றும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தார பேரின்பமே, வழி மீது துணிந்த சரசங்கள் பயிர மோகங்கள் ஆரம்பமே, சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னேன். இது வாலி ஐயா சொன்னது. நான் சொல்றேன், கணவன் மனைவி உறவுன்னா என்னன்றது இந்த மேடையில உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். கணவன் மனைவி உறவுன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆண்கள் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா பேசுவோம். இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம், இது நடக்கும், இது நடக்காது, இது முடியும், இது முடியாது, இது இருக்கு, இது இல்லை, தெளிவா சொல்லுவானே. தெளிவா சொல்லுவோம், கைத்தில் கொடுக்கணும். ஆம்பளைங்க எல்லாத்தையும் தெளிவா இவ்வளவுதான் இருக்கு, இது நடக்காது தெளிவா சொல்றோம். ஆண்கள் எல்லாத்தையும் லாஜிக்கா பேசுவோம். பெண்கள் எல்லாத்தையும் சைக்கோ மாதிரியே பேசுவாங்க. ஏங்க
தேங்காய் சட்னி அரைக்கட்டுமா தக்காளி சட்னி அரைக்கட்டுமா? அம்மா அந்த தேங்காய் சட்னி தேங்காய் துருவணும்னு நான் தக்காளி சட்னியாக அரைச்சிக்கிறேன். ஏங்க பச்சை புடவை கட்டுவா நீல புடவை கட்டுவா? அம்மா அந்த நீல புடவை போன வாரம் தான் கட்டினேன். பச்சை அவன் கேட்டான் அவன்கிட்ட செவனேன்னு அவன் மட்டும் தின்ன கட்டில் தானே உட்காந்துக்கிறான். நீயா வந்து அவனை ஒரு கேள்வி கேட்டு அவனை பிரச்சனைக்கு உள்ளாக்கி எவ்வளவு மன உடைச்சதுக்கு ஆளாகி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில வந்து நின்றுக்கிட்டு இவங்களால தான் அப்படியே நம்ம குடும்பம் நட்டுக்குன்னு நிற்குதான், நாங்கள் எதுக்கும் லாய்க்கு இல்லையா? எவ்வளவு சிக்கல் மேடம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்திலையும் எல்லாரும் பேசுறாங்க. அவங்க எல்லாருமே உங்க பேர்ல வச்ச குற்றச்சாட்டு என்ன? தண்ணி சாப்பிடுறீங்க, ஆமா, சிகரெட் பிடிக்கிறீங்க, நிறைய ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு தானே இருக்கு. நான் எந்த ஊர்ல இருந்து வரேன்? பாண்டிச்சேரி. என்னை பார்த்து அதெல்லாம் சொல்லலாமா? இந்த மேடை மட்டும் இல்ல, உங்ககிட்ட தான் சொல்லணும். அதுதான் மேடம், இந்த மேடை மட்டும் இல்ல, நான் எந்த மேடை போனாலும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் ஒரு குழந்தை மேடம். யாரு குடிகாரன்? உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. சரி. அவனை சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்களா, அதை கையில எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கையை வச்சு படுத்திருப்பான். ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேசுற மழை மொழியை கேட்டிருக்கீங்களா? என்னது? அபிராமி நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு குழந்தை சொல்லுது மேடம். அதுக்காக அவனை சாதாரணமா நினைச்சாதீங்க. ஒவ்வொரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்வையோட வாழ்றாங்க. அது என்ன தொலைநோக்கு பார்வை? இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோடு கிராஸ் பண்ணா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ரோடு எப்படி லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போடுவோம், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு குடிகாரன் ரோடு கிராஸ் பண்றது ஒரு தொலைநோக்கு பார்வையே இருக்கும். அதுல என்ன? முதல்ல 2 காலையும் பூமியில பதிப்பான். ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்பான். லெஃப்ட் சைடுல ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான். இது ரைட்டு, அவனுக்கு அதான் லெஃப்ட். ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான், அது லெஃப்ட், அதான் அவனுக்கு ரைட்டு. 2 பக்கமும் பார்ப்பான். நீங்களா இருந்தா போயிடுவீங்க, அவன் போக மாட்டான். 2 பக்கமும் பார்ப்பான். மேல ஏதாவது ஏரோப்ளைன் போதா, அது எதுக்கு? குறுக்க வந்துச்சுன்னா, கீழே ஏதாவது பாம்பு கும்பு இருக்கா, பின்னாடி யாராவது கடத்த வராங்களா, இதை ஃபுல்லா பார்த்துட்டு வளைஞ்சு நடப்பா மேடம். ஏன் வளையறான்? தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில சுட்டா குண்டு உள்ள போறது. நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நகைச்சுவைக்காக நம்ம குடிகாரனை பத்தி இவ்வளவு பேசலாம். 20-25 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஒரு 10-15 வயசுல 25 வரட்டு 20 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஊர்ல சொல்லி கேட்டிருக்க மாட்டான், நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்க மாட்டான், மனைவி சொல்லி கேட்டிருக்க மாட்டான், குடும்பம் சொல்லி கேட்டிருக்க மாட்டான். ஆனா தான் பொண்ணோ பையனோ வந்து பா இதுக்கப்புறம் குடிக்காதப்பா ரொம்ப நார்து பண்ணா தன்னுடைய 30-35 வருஷ பழக்கத்தை தன் பிள்ளைங்களுக்காக தூக்கி போட்ட அப்பனுங்க எவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. எல்லா ஆம்பளையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. உலகத்துல ஆண்கள் சேர்ந்தவர்களா பெண்கள் சேர்ந்தவர்களா, பெண்கள் தான் நாங்களே ஒத்துக்கிறோம் இல்ல. ஆனா கணவனா மனைவியான்னு வரும்போது அந்த இடத்துல தான் நீங்க பிரச்சனையா. ஏன் பிரச்சனைனா, ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல இருந்தது. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்தது. மாமியார் மருமகள் சண்டை எல்லா வீட்லயும் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த வீட்லயுமே மாமியார் மருமகள் சண்டை கிடையாது. ஏன்னா மாமியாரே வீட்டுல கிடையாது. ஆனா இந்த காலத்துல ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. மாமியார் மருமகன் சண்டை. நம்ம வீட்டுல எப்ப பூஜை பண்ணணும்னா அவங்க அம்மா போன் பண்ணி சொல்லும். நம்ம வீட்டுல என்ன சோப்பா வாங்கி போனோம்னா அவங்க அம்மா போன் பண்ணி சொல்லும். நம்ம எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு போனோம்னா அவங்க அம்மா போன் பண்ணி சொல்லும். இது கூட பரவாயில்ல. போன வாரம் கடைக்கு போனேன். நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க. போன வாரம் கடைக்கு போனேன். எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். சரி, கத்திரிக்காய் பிடிக்குமே 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கின்னு வந்தேன். செய்ய போறது என்னமோ நான், அதுக்குள்ள என் மாமியார் போன் அடிச்சிருச்சு. என் முண்டாட்டி அவ எனக்கு அடிச்சா. எனக்கு பிளட் கம்மியா இருக்கான், பீட்ரூட் சாப்பிட்டா நல்லதான், எங்க அம்மா பீட்ரூட் வாங்கினார் சொல்லிச்சு. செஞ்சு எடுத்து வந்து கொடுக்க சொல்லாத. போன பண்ணி நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க மேடம். கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா போய் காப்பி போடுமா சொல்கிறேன். உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா காப்பி எப்படி போடுறது கேட்குறீங்களா? புதுசில் கேட்குறீங்களா? அம்மா காலைல கோலம் போட்டுரு. உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கோலம் எப்படி போடுறது? அம்மா இந்த பூஜை பண்ணுற. உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பூஜை எப்படி பண்றது? நீ எப்படி பண்றது உங்க அம்மாவை கேட்டு பண்ணா தப்பு இல்ல. நான் எப்படி பண்றது எங்க அம்மாவை கேட்டு பண்ணா தப்பா? இது என்னங்க நியாயமா இருக்குது?
எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்னை பெத்து வளர்த்த எங்க அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் தான் குழந்தை ஓடி வந்து எங்க அம்மா சமையல் மாதிரி ஒரு சூப்பரான சமையல் இல்லைன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா வரீங்கல்ல, அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்கல்ல, அதையே உங்க வீட்டுக்காரன் சொன்னா மட்டும் ஏன் அவனை கட்டையால அடிக்கிறீங்க? மேடம், ஒரு கணவனோட அடிப்படை கடமை என்ன மேடம்? மனைவியை நல்லா பார்த்துக்கணும். மனைவி நல்லா பார்த்துக்கிறது பொதுவாக எல்லாரும் செய்யறது. ஆனா ஒரு ஆணோட ஒரு கணவனோட அடிப்படை கடமை மனைவியோட கனவை நிறைவேற்றணும். கரெக்டா? ஒரு ஆணும் அப்படிதான் இருக்கும், தான் மனைவியோட கனவை நிறைவேற்றணும். சூப்பர். நான் என் மனைவியோட கனவை நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ண மேடம். வெரி குட். என் மனைவியோட கனவை நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ண முந்தானத்தை கட்டி வச்சு அடிச்சா மேடம். அவ கனவை நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி பண்ணதுக்கு என்ன கட்டி வச்சு அடிச்சா மேடம். அப்படி என்னதான் கனவு? போன வாரம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட ஓடுற மாதிரி அவ ஒரு கனவு கண்டா. சரி, அந்த கனவை நிறைவேற்றத்துக்கு ஒரு முயற்சி எடுப்போமேனு ஒரு பேச்சை தான் மேடம் போட்டேன். கட்டி வச்சு அடிக்கிறான். தப்பு பண்ணிட்டா. கேஸ் கொடுத்து உனக்கு கம்பி என்ன வச்சிருக்கணும் பாத்தீங்களா? இப்ப நீங்க கூட சொல்றீங்கல்ல, இந்த உலகத்துல ஆம்பளை எவ்வளவு பாவம் தெரியுமா? இந்த மேடையில நின்று நான் சொல்றேன், என் பொண்டாட்டி என்னை கட்டி வச்சு அடிச்சான்ற ஊரே கை தட்டி சிரிக்குது. இதே இந்த மேடையிலயோ இல்ல பக்கத்துலயோ என் வீட்டுக்காரனை தூக்கி போட்டு மெரிச்சாலும் ஒரு பொம்பளை சொன்னா அடுத்த செகண்ட் ஆம்பளைங்க மேல கேஸ் குத்துறீங்க. அவன் என்ன மேடம் பண்ணுவான்? பாவம் மேடம். இந்த உலகத்துல ஆம்பளையா பிறக்கிறதுல மாதிரி ஒரு கஷ்டம் கிடையாது. அவன் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்சோன்னு நேரம் நம்மள கோயிலுக்கு கூட்டு போவாங்க. கோயில்ல சாமி நமக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. மூடின்னு இருக்குடா, உனக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கோயில் உள்ள இருக்கிற எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெண்கள் சார்ந்ததாகவே இருக்கும். பூஜை, அர்ச்சனை, ஆரத்தி, தீபாதனை, குங்குமம், சந்தனம் எல்லாமே பெண்கள் சம்பந்தமா. இந்த கோயில்ல ஆம்பளைக்கு சம்பந்தமா இருக்கிற ஆம்பளை பேர் ரிலேட்டடா இருக்குது ஒன்னே ஒண்ணுதான், மணி. போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போவான்ட்டான். முடம் முடம் முடம். ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், எங்க அடிக்கிறான்னு தெரியாம அடி வாங்கி சுத்தி நிற்கும். எவ்வளவு பாவப்பட்ட ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாணமானா ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னது? மனைவி கணவனை பார்த்து சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஆண்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை எப்ப சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருப்போம். அந்த வார்த்தை சொன்னா அவ்வளவு சந்தோஷமாயிடும். என்ன வார்த்தை? ஏங்க, நான் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அந்த ஒரு வாரம் இருக்கிற சந்தோஷம் உடனே சந்தோஷப்பட மாட்டான். மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான், பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளா, ஏன்னா போன பாதியில திரும்பிட்டாலும் பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். அந்த ஒரு வாரம் இருக்கிற சந்தோஷம் இருக்கே, பாட்டில் ஒரு பக்கம் உண்டு கிடக்கும், கட்டி போட்ட ட்ரௌசர் அப்படியே கிடக்கும், ஹோட்டல்ல வாங்கி வச்ச சாம்பார் பொட்டலம் கீழே ஊறி கொதன்னு ஆகி சும்மா வீடே கமகமான வாசனையா இருக்கும். ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா அவளுக்கு பிடிக்காது. ஒரு ஃபோன் வரும், கிளம்பிட்டேன், சாயங்காலம் வந்துடுவேன், அடிச்சு பிடிச்சி கிளீன் பண்ணுவோம் மேடம். பெருக்குவான், தொடப்பான், சாம்பிராணி போடுவான், வீட்டை ஃபுல். நான் போன வாரம் வீட்டை ஃபுல் கிளீன் பண்ணிட்டேன். போனவ வந்து கிச்சனை சுத்தி பார்த்துட்டு, வீட்டை சுத்தி பார்த்து கிச்சனுக்கு போயிட்டு வெளியே வந்து என் சட்டையை பிடிச்சிட்டா. நீ சிகரெட்டை பிடிச்சதானே? எனக்கு டவுட்டு, எப்படிடா கண்டுபிடிச்சா? சரி, குற்றத்தை ஒத்துக்கிட்டு காலில் வந்துடும். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, தெரியாம பண்ணிட்டம்மா. எப்படிமா கண்டுபிடிச்சா? ஒன்றும் இல்லை, கிச்சனில் வச்சுட்டு போன வத்தி பெட்டியில் 68 குச்சி வச்சுட்டு போனேன், 5 குச்சி குறையுது. நீ தான் ஏதோ வேலை பார்த்துருக்க. ஊட்டுக்கிற வத்தி குச்சியெல்லாம் எண்ணி வைக்கிற, இதுன்னு கூட வாழ்ற வாழ்க்கையா நல்லா இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வீட்டில் கதவு மூடிக்கிட்டு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டா நம்ம ஆளு வாங்குறான்னு அர்த்தம். கதவை திறந்து வச்சுக்கிட்டு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டா நம்ம அடிக்கிறோன்னு அர்த்தம். பல நாள் கதவை மூடிதான் அடி விழுச்சு எல்லா வீட்லையும். வெளியே வந்து திட்டுவான், இதே மாதிரிதான் ஒன்று அடி பண்ணுவான். உள்ள வாங்கினது கூட தான். இவ்வளவு அடி ஆம்பளை ஏன் திரும்ப வாங்குறோம்? எவ்வளவு அடிச்சாலும் என் உடம்பு தாங்கும், உன் உடம்பு தாங்கும். உண்டான காயவிங்கு தன்னாலே ஆறி போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போது என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமே தாலாட்டு சாமே நான் தெரியுமா? சிவகாமே சிவன்
புரியுமா? வாழ்க்கை அவ்வளவு சோகமா போகுதுங்க. நீங்க ஒரு விஷயம் நிறைவா பண்ணலாமா? ஓகே, ஒரு விஷயம், ஒரே விஷயம் தான். இந்த உலகத்துல நீங்க ஆண்களை பொதுவாவே எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்கும். அவன் திட்டு வாங்கறதுக்குன்னே பிறப்பெடுக்கப்பட்டவன். ஏன்னா அவன் கொஞ்சம் சில்மிச வேலைகள் பார்க்கறதும் உண்டுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நேச்சுரலாவே ஆண் படைக்கும் போதே அப்படி படைக்கப்பட்டவன் தான். ஏதோ 1-2 தப்பு பண்றோன்றதுக்காக போற வரவெல்லாம் மனாவரியா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீ யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சு ஓடி ஆடி விளையாடுற வயசுல பக்கத்து வீட்டுல போய் மாங்காய் அடிச்சு விளையாடி சாப்பிடும்போது பொறுக்கி பிள்ளை எப்படி மாங்காய் அடிக்குது பாரு பட்டாருன்னு வைக்கிறானுங்க. மாங்காய் தானே அடிச்சான். இதே பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அங்கில இந்த மாங்காய் பறிச்சு கொடுங்கன்னா இவனே ஏறி பறிச்சு தரான். எந்த பிரச்சனையும் கிடையாது. காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஓடி ஆடி விளையாடுனா ததுல எங்க கூட போகுதுன்னு சொல்லி திருத்தி அடிக்கிறாங்க. ஒண்ணு வேணாம், நிம்மதியா உட்காந்து அழுவ முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆம்பளை அழுதானா அந்த உலகம் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. பிடிச்சி திட்டி இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான நேரம்னு ஒண்ணு இருக்கு. என்னது? படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல ஒரு நேரம் இருக்கு. படுத்துறதுக்கும் தூங்குறது இருக்குல்ல, எல்லாரும் போய் படுத்துருவோம், படுத்துட்டு தூங்கிடுவோம். ஆனா படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை கடக்கிறதுக்கு ஒரு ஆம்பளையும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஏன்னா படுத்த உடனே தூக்கம் வராது. நாளைக்கு காசு யாருக்கு கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ணணும், அடுத்த வேலை என்ன பண்ணணும், இவன் என்ன சண்டை எழுப்பா, போன வாரம் சண்டை என்னாச்சு, இப்படி மண்டைக்குள்ள 1000 பிரச்சனை ஓடி அந்த படுத்ததுல இருந்து தூங்குறதுக்கு எழுந்துக்கிறதுல அவன் படுற அவஸ்தை இருக்குல்ல, அது அவ்வளவு மரண அவஸ்தை. அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது, கொடியே பசும்பால் தேடும் நெருப்பாகி போனது, நிலவே மாலை நேரம் நெருப்பாக காயுது, நான் தேடிடும் ராஜாத்தியே நீ போவதா துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயிலிசை கேட்டு சொந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காத்து, இரவோடுதான் அதை பாடணும், நிலவோடுதான் அரங்கேறணும், துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயிலிசை கேட்டு சொந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காத்து. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கி தர ஆம்பளை தனக்காக ஒரு செருப்பு கூட வாங்கிக்க மாட்டான்றதுதான் உண்மையான உண்மை. அப்படி செருப்பு வாங்காம குடும்பத்துக்காக செருப்பா உழைக்கிறவன் தான் ஆம்பளை. இந்த கடவுள் உலகத்துல மனுஷங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாடை படைச்சேன். மாடை படைச்சு மாடே உனக்கு நீ போய் வெயில்ல நின்று விவசாயியோட கஷ்டப்பட்டு உழைச்சி உழுது வாழ், உனக்கு 80 வயசு ஆயுள் தரேன். மாடு சொல்லுச்சு 80 வருஷம் வெயில்ல கஷ்டப்பட முடியாது, 40 போதும், 40 நீ வச்சுக்கோ. அடுத்ததா ஒரு குரங்க படைச்சார். குரங்கே நீ மனுஷங்க முன்னாடி போய் பல்ட்டி அடிச்சு வித்தை காட்டி அவனை மகிழ்விச்சு வாழ், உனக்கு நான் 20 வயசு தரேன். குரங்கு சொல்லிச்சு இவனை சந்தோஷப்படுத்துக்காக 20 வருஷம் பல்ட்டி அடிக்க முடியாது, 10 போதும், 10 நீ வச்சுக்கோ. அடுத்ததா ஒரு நாயை படைச்சார். நாயே நீ போய் வீட்டு வாசல நின்று அந்த வீட்டுக்கு எந்த திருடும் வராம கொலைச்சு அந்த வீட்டை பாதுகாத்து வாழ், 20 வயசு ஆகி தரேன். இவன் வீட்டை பாதுகாத்துக்காக 20 வருஷம்லாம் குலைக்க முடியாது, 10 போதும், 10 நீ வச்சுக்கோ. கடைசியா மனுஷங்களை படிச்சார், குறிப்பா ஆம்பளைங்களை. டேய் உனக்கு 20 வயசு தரேன், போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ஓடி ஆடி விளையாடுறான்னு. நம்மால் சும்மா இருப்பானா? அது எப்படி 20? அந்த மாடு வேணான்னுச்சுல்ல அந்த 40 கொடு, இந்த குரங்கு வேணான்னுச்சுல்ல அந்த 10 கொடு, அந்த நாய் வேணான்னுச்சுல அந்த 10 கொடுன்னு மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டோம். அதனால தான் 20 வயசு வரைக்கும் நிம்மதியா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி நல்லா தூங்குறோம். 40 வயசு வரைக்கும் மாடாக உழைச்சி கொட்டுறோம். பேரம் பேத்திக்கு முன்னாடி குரங்கு வித்தை காட்டி பிழைக்கிறோம். கட்சி காலத்துல வீட்டு வாசல்ல உட்காந்து எது மனுஷன் எது நாயின்னு தெரியாம வர போறோம். ஏன் வந்துக்கிறேன், எது வந்துக்கிறேன், யார் எனக்கு கொலிச்சு சேசாகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, குடும்பத்தோடைய சந்தோஷம் வேணும்னு நினைச்சு ஒரு ஆம்பளை உழைக்கலாம்.
அந்த ஆம்பளையோட சந்தோஷம் என்னன்னு என்னைக்காச்சும் அந்த குடும்பம் யோசிச்சு பார்த்துருக்கா? இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காகவே ஒரு கணவன் ஓடிட்டு இருக்கான். அந்த கணவனோட சந்தோஷம் என்ன, நிம்மதி என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த குடும்பத்தோட பாரத்தை பூரா ஒரு ஆம்பளை இன்னைக்கு சுமந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் உன் கஷ்டம் என்னன்னு யாருக்காச்சும் கேட்டிருக்கோமா? ஆக எப்படி பார்த்தாலும் ஆம்பளைங்களுக்கு எந்த ரெகக்னேஷனும் கிடையாது. இந்த மேடையில கூட நீங்க பெண்கள்னு தீர்ப்பு கொடுத்தாலும் இங்க இருக்கிற எந்த ஆம்பளையும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி வருத்தமே கிடையாது, டென்ஷனே கிடையாது. நீங்க ஆண்களேன்னு தீர்ப்பு கொடுங்க, பெண்களேன்னு தீர்ப்பு கொடுங்க, மாமியார் மருமகன்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல நாத்தனார் கொழுந்தனார்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல ராமாயணம் மகாபாரதம் தீர்ப்பு கொடுங்க, இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கி போங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. பேசின பேமெண்ட்டையும் பஸ் காசையும் கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி ஏறிடுச்சு. குண்டு போடுறதால அடுத்த வாரம் பெட்ரோல் இன்னும் ஆகும்னு வேற தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனையில எல்லா விலையும் ஏறிடுச்சு. இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேமெண்ட் மட்டும்தான். எவ்வளவு இன்னொரு முறையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அக்கா கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. இது இசை கலைஞர்களுக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லா இருந்துச்சா நான் பேசுறது? பிடிச்ச ஒரு கைத்துல கொடுங்க. நல்லா இருந்துச்சா நிகழ்ச்சி? நிகழ்ச்சி சூப்பரா நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் அக்காவுக்கு போன் பண்ணுவீங்க, மேடம் போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர், இந்த வருஷமும் நீங்க தான் வரணும், ஆனா போன வருஷம் வந்த 6 பேர் வேணாம், புதுசா 6 பேரை கூட்டுவாங்கன்னு சொல்லாம அவங்கள கூப்பிட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க, இல்லைன்னா வேற யாரையா வச்சு பண்ணிக்கங்க, அவங்களையும் கூப்பிடாதீங்கன்னு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அடுத்ததான் எங்க அக்கா வரப்போறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா தான் கை தட்டுறாங்க, டிஸ்டன்ஸ் இருக்கிறதால கேட்க மாட்டுது. நீ டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆகி பேண்ட் ஸ்டேஜ் பதறாம டென்ஷன் இல்லாம சில்லா வந்து பேசு. உனக்கு என்ன, நீ ஒரு பைத்தியம், என்ன வேணா பேசலாம் அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குல்ல, அதை துளியும் வெளியே விடாம பேசின பேச்சாளர் அன்பு தம்பி மதனுக்கு இன்னும் நல்ல பலமாக கைத்தட்டு கொடுக்கலாம். இயல்புல பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிறத எல்லா ஆம்பளையாலும் மனசுல என்ன நினைப்பாங்களோ அதை அவர் சொல்றாருங்கிறத ஆண்களுடைய முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அனுபவிச்சு கை தட்டுறாங்க. ஆரஞ்சு கலர் சட்டானெல்லாம் கையை தலைக்கு மேல தூக்கி கை தட்டினார். சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் நீ சொல்லு தம்பி அப்படின்னு. அதனால எனக்கு என்னவோ இப்போ இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி இப்பொழுது பெண்களே என்று அதை மறுத்து சொல்வதற்காக சிவகாசி சரவடி சசிகலா உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார். ஓம் நமச்சிவாய. சொற்றுனை வேதின் ஜோதிவானவன் புற்றுனை துருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாயுமே. என் உமிழ் நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும். தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும். தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும். தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும். தமிழோடு கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும். தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி, அடடா தமிழுக்கு சூப்பராக இது. திருவண்ணாமலை பக்கத்துல இருந்தா அது போரூர், திருவண்ணாமலை பக்கத்துல இருந்தா அது போரூர், தங்கமான மக்கள் வாழ்ந்தா அது மோரூர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும். அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி கூறி இதை எப்போ யோசிச்சேன்? இப்படி கேப்ல தான். நடுவர் அவர்களே, காலையிலே நான் வந்துட்டேன் இல்லையா? நானும் தங்க பாரதியும் காலையில 6:45 பால் மடையில வந்து இறங்கிட்டோம். பொதுவா பட்டிமன்றத்துக்கு தேதி கொடுத்தா நம்ம 10 நாளைக்கு முன்னாடி வந்துடும் சார். உடம்பு முடியல, அதனால காலையில வந்துருக்கு. இல்லக்கா, நேற்று முடிச்சுட்டு எங்க போறது, ரோட்டுக்கா போறது, காலையிலே வந்துட்டோம். வந்த எங்களை பாலகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், நம்முடைய குணசேகரன் சாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் இப்ப கருப்பாயின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா செக்கச்சேவன் இருக்கும் அந்த பிள்ளை. ஆரோக்கியம்னு பேர் வச்சிருப்பாங்க. 24 மணி நேரமா அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம வடிவேல் மாதிரி கருப்பா இருப்பான், கருப்பா. ஆனா குணசேகரன் பேர் வச்சா குணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அம்மா அப்பா குணசேகரன் பேர் வச்சிருக்காங்க. காலையில இருந்து எங்களை அவ்வளவு அழகா விருந்தோம்பல் பார்த்த அந்த நல்ல உள்ளங்களுக்காகவாது நான் 4 சோக் சொல்லிட்டு கூட்டுக்கு போறேன். நடுவர்கள் எதிரில் வந்து என்ன பேசிட்டு போயிருக்காரு? சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதினாக்கப்பா, செக்க செவந்த கிளவா உன்னை செவத்துல சாத்தி அளவா, பக்கப்படுத்த கிளவா உன்னை பாயில போட்டு அளவு அப்படிதான் அழுதுட்டு போயிருக்காரு. இவ்வளவு நேரம் 3/4 மணி நேரம் பேசி உங்க உள்ளத்தெல்லாம் கவர்ந்தார்ல. சம்பளம் கொடுக்கறது யாரு? முதலாளி அம்மா. உங்களை பத்தி ஒரு லைன், ஒரு ஹாஃப், ஒரு குவார்டர்
ஒரு கட்டிங். வருமா பாண்டிச்சேரியில வந்தவரே தெளிவா பேசினாரு. நீ ஏமா சிவகாசி நடுவர்களே உங்களை பாராட்டணுமா இல்லையா? இப்ப நான் பாராட்ட போறேன். டோட்டல் ஊர் எப்படி கை தட்டுது பாக்குறீங்களா? சிரித்தால் நீங்கள் ஒரு சிம்ரன், அசைந்தால் நீங்கள் ஒரு அனுஷ்கா, நடந்தால் நீங்கள் ஒரு நயன் தாரா. பேசுமா பேசுமா. மொத்தத்தில் நீங்கள் சொல்லுமா ஒரு அழகிய சந்திரமுகி. நீங்க பாருமா, நான் என்ன ராத்திரி நேரத்துக்கு தீர்ப்பு சொல்லுவதிலே நீங்கள் ஒரு பிடாரி, திருக்குறள் பேசுவதிலே நீங்கள் ஒரு பேய், ராத்திரியில் ரத்த கட்டேரி, காலையில் ஜெகன்மோகினி. நடுவர்களே இது ஒரு பாட்டு பட்டிமன்றம், அதனால பாட்டால உங்களை பாராட்டிட்டு தான் நான் பட்டிமன்றத்துக்குள்ள போவேன். சரியா? நீங்க இப்ப இந்த பட்டிமன்றத்துல யாரு? நீதான் சொன்னியம்மா நடுவர்னு. இல்ல, நாட்டாம. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவண்ணாமலை மலையூர்ல இருந்து வரீங்க. உங்க மனசு எப்படி இருக்கு? ரொம்ப பியூரான ஹார்ட். உங்க மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. அந்த ஹார்ட்டையும் நீங்க வந்திருக்கிற ஊரையும் இந்த பட்டிமன்றத்தினால உங்க பேரு பட்டி தொட்டியெல்லாம் பறக்குதுன்னு ஒரு பாட்டு பாட போறேன். ரெடியா? தூங்கிடாதரா தம்பி. மலையூர் நட்டாம மனச கட்டி நட்டாம என்ன போல யாரும் ஒரு மின்னல பிடிக்க தானே நான் மலையை கட்டு போனேன். அடி வான் பிடிக்க மீன் பிடிக்க நேரமில்ல போடி நான் வேட்டையாட தானே ஒரு வேலை கட்டு போனேன். அடி பூ பறிக்க தேன் குடிக்க பொழுது இல்ல போடி தொட்டதெல்லாம் தூள் பறக்கும். நல்ல ஜோர ஒரு கைத்தல் கொடுங்க எங்க நடுவர். உடம்பு சரியில்லைன்னாலும் இன்ஜெக்ஷன் போட்டு மேடைக்கு வந்து அருமையான நடுவர். எப்பயுமே அப்படிதானம்மா. இது எனக்கு மட்டுமா, எல்லா பேச்சாளர்களுக்கும் நேரத்தெல்லாம் ஒருத்தர் சங்க கலந்துட்டான். இங்க வந்து சுடுதண்ணி வாங்கி சங்க ஓபன் பண்ணி உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான ஊரு. இப்ப இத்தனை பேர் எந்திரிச்சு போயிட்டாங்களே, நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? இருக்கிற நீங்க நாளைக்கு போய் சொல்லுவீங்க பட்டிமன்றத்துல கடைசியா ஒரு குண்டம்மா வந்துச்சு அப்படி பேசிச்சு. அப்படி காலையில 8 மணிக்கு பால் மடையில இறங்கி பாருங்க, ஒரு 8 வயசு பையன் என்ன பார்த்துட்டு சொல்றான், மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்காண்டா, அது நம்ம ஊருக்கே வந்துருக்கலாம். சின்ன சந்து பஸ் போற சந்தில ஒரு பையன் குறுக்க மறுக்க ஓடுறான். ஏன்னா குறுக்க மறுக்க ஓடுறியா, எங்க இருந்துடா வாரேன்னு. எங்க அம்மா வவுத்துல இருந்து வாரேங்கிறாயா. இந்த ஆண்கள் பேசுறாங்களே, இந்த ஆண்களை பார்த்து 2 பேர்த்த பார்த்து 3 பேர்த்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 60 வயசு ஆம்பளை, 60 வயசு தாத்தா, 5 வயசு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு போறாங்களே, எங்கேயாவது 60 வயசு பாட்டி 5 வயசு ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போகுதா? என்னைக்காவது நீ பதில் சொல்றீங்க? நடுவர் அப்படி கிடையாது. நடுவர் உண்மையிலேயே இப்ப ஏன் புருஷ் மாதிரிலாம் ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது. புருஷனே யாரு? எல்லாரும் புருஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல, நான் சொல்லிக்கிட்டேன் புருஷ். ஆமா, இப்ப நானே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆளு. நான் ஏன் பூ நீளமா வச்சிருக்கேன் தெரியுமானே? நான் ஏன் பூ நீளமா வச்சிருக்கேன் தெரியுமா? முடியெல்லாம் குட்டியா இருக்கு, பூவாது நீளமா இருக்கு. நடுவர்கள் என் புருஷ் பத்தி உங்களுக்கு தெரியாது. போன வாரம் உள்ள வரும்போதே சண்டை போடுறாரு. அடியாய் முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு அத்தோட விட்டு ஓடினவர் தான். வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறாருங்க, மாடு கூட பேசுறாரு. ஜல்லிக்கட்டு, பழைய ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு மாடு கூட பேசினார். காலை புடி, வாழை புடி, ஆளை புடினார். நம்ம மண்டல போய் நறுக்கு கொட்டு கொட்டி இங்கே உட்காந்து பேசுறதுக்கு மைதானத்தில் போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்லன்னு. அதுக்கு என்ன பார்த்து சொல்றாரு, கட்டின மாட்டே அடக்க முடியல, கட்டாத மாட்டை போய் அடக்க சொல்றான். இன்னைக்கு காலையில சார் 9 மணிக்கு இங்க வந்துட்டேன். 9 மணிக்கு கால் பண்ணாரு, தங்கம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கலன்னு கேட்டாரு. நான் நினைச்சேன், ஒரு நாள் இருக்கியா சாப்பிட்டியா உயிரோட இருக்கியான்னு ஒரு நாள் கூட கேட்டது இல்லையே, தண்ணி குடிக்கிறத பத்தி கேட்கிறாரேன்னு ஏங்க கேட்குறீங்கன்னு. அதுக்கு சொல்றாரு, கேள்வி கேட்டிருக்காங்க, எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு டிஎன்பிசி. அதுக்கு பதில் போடலாம்னு இருக்கேன், உன்னை கேட்டுதான்ற. எவ்வளவு பெரிய அறிவாளி பார்த்தீங்களா? அதை விட பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆண்கள் மதன் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. 5 வயசுலயும் நாங்கள் ஒன்னே தான் ரசிகனா இருப்போம், 10 வயசுல எங்களுக்கு அதே தான் பிடிக்கும், 25 வயசுல எங்களுக்கு அதே தான் பிடிக்கும். உலக மகா பொய் அதுதான். அதை கட் பண்ணி தூக்கிடுங்க எடிட்டர் சார். உங்களுக்கு கால் வலிக்கலையா சார்? சப்பா, யாரு பெத்த பிள்ளையோ 4 மணி நேரமா நிற்குது.
அப்படி சொன்னார்லக்கா, அப்படிலாம் கிடையாது. என் புருஷன்லாம் அப்படி, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்படி கருப்பு குஷ்பு மாதிரி இருப்பேன். அப்படி படிக்கட்டில் இறங்கினா பின்னாடி பாதுகாப்புக்கு எங்க அப்பா வருவார். அதுக்கு பின்னாடி என் புருஷன் வந்து எங்க அப்பாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, கட்டுனா யார சசிகலாவை தான் கட்டுவேன். இப்போ ஒரு டைலாக் சொல்றாரு, வெட்டுனா யார அவளைத்தான் வெட்டுவேன் வீடு தெரிவித்துறாரு. நான் வீட்டுக்கு போய் 5-6 நாள் ஆச்சு. லவ் பண்ணும்போது அப்படி கவிதையா சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? எப்படி? சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, கண்ணிருந்தால் வாசித்து போனி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காத நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம், கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீயெல்லி தின்ன சொன்னால் திம்பேன், உண்டென்று சொல் இல்லை இல்லை என்று கொள், என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள், உண்டென்றால் உலகரி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். நிறைய வெரி குட் வெரி குட். வைரமுத்து கவிதைக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா? இப்பெல்லாம் பசங்க இவ்வளவு லாங்கா கவிதை சொல்றான், ஷார்ட்டா சொல்றான். கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டான், உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா, கண்ணே நீ ஒரு பொரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா, கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க ஒப்ப நம்ம காதலுக்கு சப்போட்டா, கண்ணே நீ ஒரு பொங்கல், உங்க ஒப்பந்தான் எனக்கு அங்கு. அப்படி சொல்லிட்டு திரியிறான். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எவ்வளவு ஜாலியா இருப்பான் தெரியுமா? மச்சக்கல்லு மூக்குத்தி மஞ்சள் தண்ணி ஆத்தி இப்பதான் இவ்வளவு குண்டா இருக்கேன். பிறக்கும் போது இத்தண்டியா இருப்பாங்க, இத்தண்டியா இருந்தா பிறக்க முடியுமா? அப்பெல்லாம் அழகா ஸ்வீட்டா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படின்னா இந்த மாதிரி பாரதி, ஐஸ், கவிதா, லலிதா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு குளிக்க போவேன். சரி, கம்மாக்கரைக்கு போவேன். சரி, இப்படி கம்மாக்கரைக்கு போகும்போது நான் ஃபேமிலியோட போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட நட்பு சுற்றத்தோட போவேன். ஆனா என் புருஷன் தனியா வருவார். எப்படி வருவார் தெரியுமா? மல்லிப்பூ வாங்கிட்டு வருவாரு, புடவை வாங்கிட்டு வருவாரு, மாம்பழம் வாங்கிட்டு வருவாரு, கடலை மிட்டாய் வாங்கிட்டு வருவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வருவார். எப்படி வருவார் தெரியுமா? தனியா வருவார். நான் கம்மாக்கரையில் போய் உட்காந்து துவச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பேனா அப்படி பூவோட வருவார். கம்மாக்கரையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, அவ்வளவு ஜாலியா இருந்தாரு. இப்படிலாம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு நான் போனேன். அங்க நினைச்சு பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாரு. ஏன் மல்லி பையன் அவரெல்லாம் கஞ்ச பையன் பொண்ணடிக்க பூ வாங்கி கொடுத்துருக்காரா? ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. பெண்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன், பெண்கள்லாம் ஒரு தடவை கைத்தட்டுக்க பார்ப்போம். இருக்கீங்களா? எக்கா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. உங்க வீட்டுக்கார் டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க என்ன பண்றாரு. குடும்பத்துல குழப்பம். உங்க வீட்டுக்காரர் செருப்பு உங்க வீட்டு வாசல்ல இருந்தா அவர் கரெக்டா இருக்காருன்னு அர்த்தம். அதே செருப்பு எதிர்த்த வீட்டு வாசல்ல இருந்தா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வந்தவனே கேட்டா இந்த ஊர்ல யாருமே சரக்கே அடிக்க மாட்டாங்களா, சரக்கு வாடை கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. கரெக்ட். அவ்வளவு நல்ல ஊர், கவுண்டர்கள் ஊர். அப்படிலாம் கிடையாது, எல்லாம் டோர் டெலிவரி ஆகுது. எங்க ஊர்லக்கா ஒருத்தர் ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பொண்டாட்டி நான் வந்துருச்சு, நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பதான் அந்த பிள்ளை தலைக்குள்ள சீவி அப்படி லைட்டா பவுடர் அடிச்சு வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அந்த பிள்ளைய பார்த்து செல்லக்குட்டி புச்சுக்கிட்டு சம்மனு கும்மனு தூக்குற, இன்னைக்கு தான் குளிச்சியானா. அவ சப்பு நரைஞ்சி முதல் உன் வீடு எழுத்து வீடு, எழுத்து வீடு எது நம்ம வீடு தெரியல, இப்படி கிடக்கு. இதாவது பரவாயில்ல சார், நாகர்கோயில பட்டிமன்றம் 8:30 முடிஞ்சிருச்சு. வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 9:09 நிக்கிறேன். ஒரு ஆள் மட்டம் இல்லாக்க கிடக்காரு, மூஞ்சி பூரா வாந்தி. ஃபர்ஸ்ட் வச்சு சரக்கு அடிச்சா வாந்தி வருமா எனக்கு தெரியாது, மூஞ்சி பூரா வாந்திங்க. ஒரு நாய் வந்து நக்குது. நம்மால் சொல்றாரு, ஷர்ரோ
என் மாமாவுக்கு ஒரு பக்கமாக தொட்டிக்கிறேன், இந்த பக்கம் வந்து தொட்டேன். நக்கிறது நாயின்னு இந்த நாய்க்கு தெரியல. இவங்கெல்லாம் அப்படியே குடும்பத்தை நட்டமாக நிப்பாட்டி குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு அப்படியே உழைச்சி கிழிச்சு தவிச்சிட்டாங்க. அதை விட இதாவது மன்னிச்சு விட்டுறலாம். எங்கள் ஊரில் குப்புசாமின்னு ஒருத்தர், அவருக்கு அழகான பொண்டாட்டிங்க, சரஸ்வதினு பேர். கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல பொண்டாட்டி அடிக்கலாமா? ஆண்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கல்யாணம் முடிச்சு 3 மாசம் வரைக்கும் நீங்கள் காதில் கிடக்கிற கம்மல், மூக்கில் கிடக்கிற மூக்குத்தி, கழுத்தில் கிடக்கிற நெக்லஸ் எல்லாம் கரெக்டெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் 3 மாசம் வரைக்கும் அடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது அம்மா வீட்டுக்கு போயிடும். எப்போ அடிக்கலாம் தெரியுமா? உங்கள் ப்ராப்பர்ட்டி உள்ள செட்டான பிறகு அடிக்கலாம். 3 மாசத்துல அடிச்சா பாருங்க, புது மாப்பிள்ள புது பொண்ணு கோச்சிட்டு போயிட்டான். இவன் போய் சரசுவான்னு அந்த பிள்ளை வரல. நம்ம மதன் மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான், என் பொண்டாட்டி அங்கிருந்து வரமாட்டேங்கிறான், என்ன செய்யுது? உடனே அவன் ஐடியா சொன்னா, இவ்வளவு நாள் நீ குவார்டர் தானே அடிச்சேன், இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சேன்னா உனக்கு வீரம் வந்துடும். நேர மாமனார் வீட்டுக்கு போய் தைரியமா கேளு, என்னையா பொண்ணு அனுப்புறியா இல்ல வக்கீல் நோட்டு சொல்லப்பா, 2ல் 1 போய் கேளுனா. நம்மால் ஃபுல்லா அடிச்சா நேரம் மாமனார் வீட்டுக்கு போயிட்டான், ஸ்டெடியா போயிட்டான். மாமனார் வீட்டு வாசல்னு டயலாக் பேசுறான், மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா. மாமனார் சொல்றா, மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா. மாமனார் சொல்றா, மாமா எனக்கு 2ல் குடியா நாய சொல்றா, ஒன்னு என் பொண்டாட்டிய அனுப்பு, இல்ல உன் பொண்டாட்டிய அனுப்பு. வீட்டுல சோறா அனுப்புறாயா, ஊத்திக்கின்னு கடிச்சுக்கப்பா, ஊத்திக்கவா, ஊத்திக்கின்னு படுத்துக்கவா, ஊத்திக்கவா. நைட்டு 11 மணி 12 மணிக்கு நாங்கெல்லாம் பிரயாணம் பண்றோம். ஒரு நாள் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு அப்படியே தாண்டுறேன். ஆனா உண்மையிலேயே சேலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த பக்கம் ஃபுல்லா பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் சோறு போடணும்னு ஒரு மாவட்டம் இருந்தா அது சத்தியமா இந்த சேலம் மாவட்டம் தான். இந்த 3 நாளாவே இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், 3 மாசமா இங்கதான் சுத்துவோம். சேலம் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? ஆத்துக்கு மேல இருந்தா அது பாலம், அன்பான மக்கள்னா அது சேலம். சேலத்து பக்கம் நைட்டு 2 மணி 3 மணி வந்தா பயம் கிடையாது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சைடுலாம் ரொம்ப பயமா இருக்கும். நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே தூங்குதுங்க. பின்னாடி இருந்து 3 விரல் எனக்கு தான். நானே ரவுடி கேடி நான் முழிச்சுதான் இருந்தேன். 3 விரல் வந்து ஒதுங்கிட்டேன். மறுபடியும் வந்துச்சு பின்னாடி சீட்ல, மறுபடியும் ஒதுங்கிட்டேன். 3ஆவது தடவை வந்துச்சுல, இந்த பூ கட் பண்றதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பேன் சார். இன்னைக்கு ஒரிஜினல் பூ கிடைக்கல, டூப்ளிகேட் பூ வச்சிருக்கேன். ஒரிஜினலாவே பூ வாங்கிப்பேன், இங்க கிராமத்துல கிடைக்கல. இந்த பூ கட் பண்றதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பேன், அதை எடுத்து நறுக்குன்னு வெட்டிட்டேங்க. 60 வயசு கேளம் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டேன், ஹே ரத்தம் கொட்டுதுங்க போத, ஹே சொல்லிட்டு வெட்ட மாட்டேன் நானு, ஹே சொல்லிட்டு விட மாட்டேன். அடுத்த முன்னாடி உடுவியோ நீ? எவ்வளவு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கு தெரியுமாங்க? நானா கண்டு ஓப்பனா சொல்றேன், இந்த பிள்ளைலாம் மதுரை ஜில்லாவை தாண்டி இந்த பக்கம் வராது. இன்னைக்கு நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. இந்த 2 பேரையும் பாருங்க, மதனை கூட விட்டுருங்க, நல்ல பிள்ளை. இந்த 2 பேர்த்தையும் பாருங்க. ஒரு நாள் நைட்டு 12 மணிங்க, சென்னைக்கு போறோம் பட்டிமன்றத்துக்கு. சரி, முன்னாடி வந்து டிரைவர் ஓட்டுறாரு, அதுக்கு பக்கத்துல இந்த கருவாப்பையன், பின்னாடி கண்ணன் என் பக்கத்துல போய்கிட்டே இருக்கும். நைட்டு 12 மணி, நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்கக்கா. நைட்டு 12 மணி ஒரு பேய் நிக்குது. எல்லாரும் எப்படி கவனமா கேட்கறாங்க அப்படிங்களா? ஒரு பேய் நிக்குது. இல்ல நீ இருந்துமா பேய் நிக்குது அப்படி. உடனே டிரைவரு நம்ம வடிவேலை பார்த்து கேட்கிறாரு, அண்ணே போற வழியில ஒரு பேய் நிக்குதே என்ன பண்ணான்னு. உடனே வடிவேல் கேட்டாரு, அது ஆம்பளை பேயா இல்ல பொம்பளை பேயான்னு கேட்டாரு. டிரைவர் கேட்டாரு, எதுக்கு ஆம்பளை பேயா பொம்பளை பேயான்னு கேக்குறீங்க என்னன்னு. வடிவேல் சொல்றாரு, ஆம்பளை பேயா இருந்தா வண்டியை விட்டு ஏத்து, பொம்பளை பேயா இருந்தா வண்டிக்குள்ள ஏத்து. ஒரு பேய் படம் போட்டாங்க, அரண்மனை 3 பாத்தீங்களா? பேய் படத்துல பேயை பத்தி மட்டும் காட்ட வேண்டியதானே, தமனா எதுக்கு நீ அரை குறையமா காட்டுற? அந்த பாட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? அச்சோ 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 மிச்சோ 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 உள்ள மச்சோ எல்லாம் பத்திரிச்சோ, அச்சோ 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 மிச்சோ 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 உள்ள மச்சோ எல்லாம் பத்திரிச்சோ. கொல கொலையா முந்திரிக்கா திரும்ப பேய் வந்துருச்சா, காலையில கண்முழிச்சோ காபி ஒன்று தந்துருச்சா. அச்சோ அச்சோ மிச்சோ 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 உள்ள மச்சோ எல்லாம் பத்திரிச்சோ. இப்ப ஏன் சீன் இங்க தம்மனா இங்க வராங்க? இந்த சீன்ல கடைசி அவதான் ஆடுவா.
பார்க்கலையா நீங்க படத்தை? இப்ப என்ன கொலகுத்தமா பாக்காட்டினா? நடுவர் அவர்களே, பேய்க்கு கூட படம் எடுக்கிறது ஆண்கள், பேயா இருக்கக்கூடிய ஆண்களை கூட பத்திரமா பாத்துக்கிறது எங்க பெண்கள்ங்க. இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு கேரளா பிள்ளைகள்லாம் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா ஆலப்புழா அம்முக்குட்டி. அந்த ஆலப்புழா அம்முக்குட்டிக்கு நல்ல வார்த்தை சொல்லி பாட்டு போடலாம்ல. எப்படி பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? ஏ ஆலப்புழா அம்முக்குட்டி ரம்மு ஊத்துது, மம்மு ஊத்துது, ஏ ஆலப்புழா அம்முக்குட்டி ரம்மு ஊத்துது, ஆசைப்பட்ட சேட்டுக்கு மம்மு ஊத்துது, ஏ 5ஆம் நம்பர் ட்ரெஸ், அது எல்லோ கலர் ட்ரெஸ், 1ஆம் கிளாஸ் மிஸ் குடு ஒரே ஒரு ட்ரெஸ், வேணுமா அதுக்கு ட்ரெண்ட் மேடம், ட்ரெண்ட். ஓ ட்ரெண்டிங்ல ரீல்ஸ்ல கூட அப்படிதான் போட்டுட்டு ஆடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஓ சரி சரி. ரீல்ஸ் கூட தனியா பேசினா எவனும் கேட்க மாட்டேங்கிறான், சோடியா போட்டதான் பாக்குறாங்க. ஆமா, ஆம்பளை வந்து பொம்பளை திட்டணும், பொம்பளை வந்து ஆம்பளை திட்டணும். எப்படி இப்ப மதன் திட்டினார் பொம்பளை எல்லாம். நடுவர் அவர்களே, பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது பொண்டாட்டி இல்லைங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? பொண்டாட்டி அவள் தான் குடும்பத்தின் கைகாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. இவங்களுக்கு ஆபீஸ் பிரச்சனை, ஆபீஸ் மேனேஜர் பிரச்சனை, அவ்வளவுதான். ஆனா பெண்கள் எங்களுக்கு அப்படியா? இப்ப கூட கிளம்பி வர்றேங்க, எங்க மாமியார் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது. ராத்திரிக்கு போறா, காலையிலக்கு வரா, பட்டிமன்றம் பேசுறா, பாட்டு பாடுறா, லிப்ஸ்டிக் போடுறா, டான்ஸ் ஆடுறா. மேடைக்கு வந்தா எங்க அக்கா ஒரு 10,000 ரூபாய் தருவாங்க. நான் வரேன் சொல்லுவாங்க. இயல் இசை நாடகம் நம்ம மக்கள் பிடிச்சது, அதனாலதான். மேடைக்கு வந்தா ஒரு 10,000 ரூபாய் தருவீங்க, நான் மேடைக்கு வரேன். எங்க மாமியார் கிளம்பி வரும்போது எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது தம்பி, கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. நான் அழுகவே இல்லை சார், அழுகவே இல்லை. ஏன் தெரியுமா? அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். போன வாரம் எனக்கு எங்க மாமியாருக்கும் பெரிய சண்டைக்கா. ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்க முடியும், இல்லாட்டி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும். என் புருஷன் வரட்டும், உன் புருஷன் வரட்டும். என் புருஷன் வந்தார், 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பாத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 மாசமா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லக்கா. எனக்கு என் புருஷுக்கும் 1 மாசம் பேச்சுவார்த்தை இல்ல. 1ஆம் தேதி ஆனோடனே சம்பளத்தை வாங்கணும், இல்லாட்டி இந்த ஊதாரி செலவழிச்சு போடும். அதனால 1ஆம் தேதி என்ன பண்ணேன், அப்படி தலையெல்லாம் சீவி கரெக்டா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னேன். எத்தனை மணிக்கு நின்னேன் தெரியுமா? கரெக்டா 7 மணிக்கு நின்னேன். ஏன் தெரியுமா? எங்க வீட்டு 7:30 தான் உள்ள வரும். ஒத்த கதவை திறந்து வச்சு ஒத்த வரி பாடினேங்க. என் புருஷன் தான் சச்சக் சச்சக் சச்சக், ஏத்து விட்டுக்காரி கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் சச்சக் சச்சக்னு குறைப்பட படுறாயா. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? சரி, என் மாமியா ஓரமா போய் சோகமா உட்காந்துருச்சு. நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு நகைச்சுவை பேச்சாளர், நம்ம வீட்டுல யாராவது சோகமா இருக்கலாம்னு கிட்ட போய் எங்க மாமியார் சிரிப்பு காட்டலான்னு சரி கிட்ட போய், அத்தை அத்தை மாமா நேத்தி என் கனவுல வந்தாரு தானே. மாமானா யாரு? மாமனாரு, அது புருஷன். சந்தோஷப்படணும்ல. அதுக்கு அந்த கிழவி சொல்லுது, அந்த இடவட்ட வயசுக்கு 28 வருஷம் ஆச்சு, ஏன் கனவுல வராம ஓன் கனவுல வந்தானாக்கும். என்ன சொன்னியா சொல்லு அப்படின்னுச்சு. நான் எப்படி ஆளு, அவருக்கு ரொம்ப போர் அடிக்குதான், உங்களை சீக்கிரமா வர சொன்னாரு. அந்த கிழவிக்கு ரொம்ப குசும்பு சார். போன வாரம் இட்லி போட்டே வேணாண்டுச்சு, தோசை போட்டே வேணாண்டுச்சு, பூரி போட்டே வேணாண்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன போட்டேன்? கிழவிய பட்னி போட்டேன். சொல் பேச்சு கேட்கணும், அப்புறம் என்னதான் பண்றது? எவ்வளவு பிரச்சனை. அதெல்லாம் போக இந்த பெத்து வச்சிருக்காங்க என் பிள்ளை, அது எப்படி பிரச்சனை பண்ணுது. என் பிள்ளைலாம் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், சொல்லுது, அம்மா நானா இருந்தா உனக்கு நல்ல புருஷன் பார்த்துருப்பேன், உங்க அப்ப ஒரு லூசு பையன், இப்படி ஒரு லூசு போயிட்டு அவனை கட்டி கொடுத்துட்டாங்க. எங்க கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் தாங்க இருக்கும். எல்லா நகையும் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாருங்க. கடைசி அரைஞ்சாரு, காதில் இந்த கம்மலோட ரத்தம் வலியுது. 6 மாசமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவே இல்லை. எங்க அம்மா ஒரு கெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம பிள்ளை வீட்டுக்கே வரல. அப்பெல்லாம் இந்த போன்லாம் கிடையாது. எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பார்த்துட்டு காதுல இருந்து ரத்தம் விழுகுது. பிள்ளைக்கு ரத்தம் விழுந்தேன்னு கேட்கல. எங்க அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, அடியே 35 பவுனாக போட்டு அனுப்புனேன், 35 பவுன், இப்படி மூலியா இருக்கே அப்படின்னாங்க. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், மூலியா இருந்தாலும் நான் தாலியோட இருக்கேம்மான்னு சொன்னேன். நான் ஒரு கணவன் சரியில்லை என்றால் கூட அவனுடைய வேட்டி துணியை வைத்து இட்லி அவித்தாவது தெரு தெருவிற்கு வித்தாவது தன் பிள்ளைகளை காப்பாற்றுவாள் ஒரு பெண். ஆனால் பெண் இல்லை என்றால் மறுகணமே ஒரு ஆண் புது மாப்பிள்ளை ஆயிடுவான் இல்லையா? நடுவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அழகான ஸ்ரீரங்கம் கோவில். அந்த கோவில்ல எல்லா கோபுரமும் வண்ணமயமா இருக்கும்.
ஒரே ஒரு கோவில் மட்டும் வெள்ளையா இருக்கு, இப்போ வரைக்கும் வெள்ளை நிறத்துல இருக்கு. ஏன் தெரியுமா? அங்க வடக்கன்ஸ் வந்து இந்த சுல்தான் வந்து நம்ம நாட்டுடைய எல்லா வளங்களையும் எடுத்துட்டு போகும்போது அந்த நாட்டுல இருக்கிற மன்னனை கொண்டுட்டு மிச்ச வளத்தை எடுக்கிறதுக்காக இருந்தாங்க. அங்க தாசியா இருந்த ஒரு டான்ஸ் ஆடுற நடன அழகியா இருந்த வெள்ளையம்மாள் என்ற பெண் பார்த்தா இருந்தா மொத்தம் ஸ்ரீரங்கத்தை அழிச்சிருவாங்கன்ட்டு அந்த சுல்தானுடைய தலைவர்கிட்ட அப்படி பேசி பேசி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மயக்கி, வாங்க கோயில் உச்சி கோபுரத்தை கூட்டு போறேன், அங்க நிறைய வைடூர் இருக்குன்னு சொல்லி அப்படியே பாடியே கூட்டிட்டு போறா. மேல போனோடனே அங்க உச்சியில இருந்து அந்த சுல்தானுடைய தலைவரை தள்ளி விட்டா. அவன் கீழே விழுந்து இறந்துட்டான். மேல இருந்து பாக்குறா, கீழே 1500 பேர் இருக்கான், நம்ம கீழே போனா நம்மளை கொன்றுவான், அவன் கையால் நம்ம சாகக்கூடாது, இந்த கோவில் வளத்தை காப்பதற்காக நாம் உயிரை கொடுப்போம்னு அவளும் மேல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டா. அதனாலதான் அந்த வெள்ளை கோபுரம் இன்னும் வெள்ளையம்மாள் நினைவாகவே வெள்ளையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதாங்க பெண். பெண்ணை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. பாகிஸ்தான் போர் நடந்துச்சு, நிறைய வீரர்கள் ஓடிட்டாங்க, நிறைய வீரர்கள் செத்துட்டாங்க, நிறைய வீரர்கள் தண்ணி இல்லாம தவிச்சாங்க. அதுல ஒரே ஒருத்தன் குப்புற கடந்து தண்ணின்னு கத்துறான். தண்ணி இல்லாட்டி அவன் உயிர் போயிடும். ஒரு கை குழந்தையுடன் ஒரு பெண் கடக்கிறா, பாக்குறா, ஐயோ இந்த ராணுவ வீரனை, இந்திய ராணுவ வீரனை தண்ணி இல்லாட்டி செத்துருவானேன்னு சுத்தி பார்த்துட்டு தன் கை குழந்தையை இறக்கி வைத்து விட்டு அந்த இளைஞனை தன் மகனாக நினைத்து தன் நெஞ்சமுத பாலை கொடுக்கிறாள். அந்த இளைஞனுக்கு உயிர் வருகிறது. என்ன பண்ணா தெரியுமா? ஐயோ பால் கொடுத்துட்டமேன்னு ஓடி போய் ஒரு மரத்தின் பின்னே ஒளிகிறாள். அந்த ராணுவ வீரன் எழுந்து கால் மடக்கி மண்டிட்டு சொல்லுகிறான், பெண்ணே பெண்ணே ஓடாதே, இந்த தேசத்தை பாரத மாதா என்று சொல்கிறார்கள். அந்த பாரத மாதாவை நான் நேரில் பார்த்ததில்லை, இன்று உன்னுருவில் பார்க்கிறேன் அம்மா என்று ஒரு ராணுவ வீரன் மண்டியிட்டு வணங்குகிறான் என்று சொன்னால் அங்கதாங்க நிக்குது எங்க பெண்மை. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதிரனை பார்த்து நான் 2 கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எத்தனை ஜென்மம் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்தாலும் உங்கள் தாயிடம் குடித்த ஒரு சொட்டு தாய்ப்பாலுக்கு ஈடாக உங்களால் சேவை செய்ய முடியுமா? முடியாதுங்க. எங்கே புரண்டு படுத்தால் நாம் இறந்து விடுவோம் என்று இரவெல்லாம் விழித்திருப்பவள் தாய் என்ற அன்பு சூரியன். பெண்களை பெண்ணுன்னு மட்டும்தான் சொல்றாங்க, ஆண்களை ஆண் மட்டும்தான் சொல்றாங்கன்னு நினைச்சீங்களா? ஆண்களுக்கு 4 பேர் இருக்கு. 1 ஊதாரி, இன்னொன்னு நாதாரி, இன்னொன்னு குடியார பையன், இன்னொன்னு விளங்காதவன். 4 பேர் இருக்கு. பெண்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? துணைவி, தடாகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையூர் மகள், மதுகை, வாழ்க்கை, வேட்டாள், சாணி, சீமாட்டி, சூரியை, யசோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், நாச்சி, பறவை, பெண்டி, ஆம்னி, ஆட்டி, அகமுடையால், ஆம்படையால், மணவாளி, மணவாட்டி, மனைத்தக்கால், ஊழ்துணை, குழி, வல்லபி, ஆயந்தி, ஊடை என்று 64 பெயர்கள் கொண்டவர்கள் பெண்கள் என்று சொன்னால் இந்த 64 பெயர்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமை. எத்தனை மணிக்கு விட்டாலும் ஏற்றுப்பா, இல்லை பேட்டரி மாத்திரையே இல்லை மாற்றிக்குவோம். பேட்டரி மாற்ற வேணாமா? சரி ஏற்று பார்க்கலாம், அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். உண்மையாகவே எந்த நேரத்தில் கிளம்பிறக்கினாலும் அப்படி சிங்கிள் பாலில் 6 அடிக்கணும்னா சசிகலாவை நம்பி இறக்கலாம். நல்ல பலமாக கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். அந்த உற்சாகம், ஆர்வம், எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவை நானும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே பார்க்குறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய உற்சாகம் கொஞ்சமும் அந்த அம்மாட்ட குறையல. அந்த அம்மாவுக்கு வயசு தான் கூடுதே ஒழிய பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவனுடைய அந்த 18 வயசுல உள்ள வந்தாங்க பாருங்க, அதிலே தான் இன்னும் இருக்கிறாங்க அவங்க. அந்த உற்சாகத்துக்காகவே அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்து, எனக்கு தெரிஞ்சு நான் பட்டிமன்ற தேதி கொடுக்கும்போது எந்த ஊருன்னு கேட்காம தேதி வாங்குற ஒரே பேச்சாளர் நம்முடைய சசிகலா தான். தேதி கொடுங்க போதும், எந்த ஊராக இருந்தாலும் நான் உருண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் மீதான ஒரு பக்தி. எனக்கு தெரிஞ்சு மேடை இல்லாத நாட்கள் எல்லாம் அவர்கள் வாழ்நாளில் கவலைப்படக்கூடிய நாட்கள். நான் சொல்லேம்மா நல்லா சாப்பிட்டு தூங்கம்மா, அக்கா அப்படி இருக்க முடியலக்கா, மேடைக்கு வந்தால் தான் உயிரோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்கிறாங்க. இப்போ மேடையை உயிராக பார்க்கக்கூடிய சசிகலாவை இந்த மன்றம் வாழ்த்துகிறது, பலமாக பாராட்டுகிறது அவர்களை. எனவே நல்ல தலைப்பை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இந்த மாசி திருவிழாவை நீங்கள் ஊர் கூடி ஒன்று கூடி ஒற்றுமையாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆண் பெண் என்கிற வேறுபாடு இதில் இல்லை. நீங்கள் அத்தனை பேரை உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை பார்க்குறீங்க. 4 மணி நேரத்தை நெருங்குகிற இந்த பட்டிமன்றத்தை நின்ற சீர் பெருமாளை போல நின்று கொண்டே படம் பிடிக்கக்கூடிய இவருக்கு நல்ல பலமாக கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். உண்மையாக நாளைக்கு போன உடனே இவருக்கு காலுக்கு மருந்து போகிறது அவங்க மனைவியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம்,
ஆமா எங்க உண்மைதாங்க. நீங்க என்னதான் பெண்களை நீங்க வந்து திட்டுனாலும் நான் ஒரு உதாரணம் சொல்லவா? பெண் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு ஆண் எப்படி வாழ்வான் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்க எல்லாம் வந்து இவ்வளோ அழகா தலை சீவி இப்படி படியை வாரி நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு கோடு வச்சு நல்ல ஒரு சட்டை அயன் பண்ணி போட்டு ஒரு வேட்டியா பேண்ட்டா அதுக்கு கொஞ்சம் மேட்சாக போட்டு வருவீங்க. எல்லாம் அனகொண்டா 2 மாதிரி இருக்க மாட்டீங்க? நான் ஆண்களை பார்த்து கேட்குறேன். ஏற்கனவே அப்படி தான் இருப்பீங்க. கொஞ்சம் பெண்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. இந்த அக்கால சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே. சரி, ஆண்களே உங்கள் வாழ்க்கையில் இல்லைம்மா, பெண்கள் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. நீங்கள் மட்டும் இப்படி மேட்சாவா தெரிவிங்க. இந்த மேட்சாவா தெரியும். டைனோசர் 2 மாதிரி நாம தெரிய மாட்டோம். இப்போ ஆணை ரசிக்க பெண்ணும், பெண்ணை ரசிக்க ஆணும். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவை. வண்டிக்கு எப்படி 2 சக்கரை வேணுமோ அது போல ஒரு குடும்பத்தில் என்கிற அந்த தேரை ஓட்டி செல்ல அந்த ஆண் பெண் என்கிற அந்த 2 சக்கரை வேணும். இல்லை எது கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிறோம். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் யார் பெரிதும் காரணம், ஆண்களா பெண்களான்னு கேள்வி கேட்டுக்கிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? எதையுமே ஈஸியாக எடுத்துக்கோங்க. டேக் இட் ஈஸி பாலிசி தான். அன்னைக்கு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அதில் கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஹாப்பி ஜர்னி மச்சான், என் தாத்தாவை கேட்டதா சொல்லுங்களாம். யார் மேலே போயிட்டு எங்கள் தாத்தா கூட பேசி சொல்லுங்களாம். இங்கே ஆண்கள் எப்போதுமே ரொம்ப ஈஸியாக எதையும் எடுத்துக்குவாங்க. பெண்கள் அப்படி புறந்தள்ளவே மாட்டாங்க எதையும். அது உட்காந்துட்டு ஒரு வாரம் சண்டை வாங்குவாங்க. எப்படி உங்கள் அம்மா அந்த வார்த்தையை அது என்ன பார்த்து சொன்னாங்க? ஒரு திருடன் வந்தான், வீட்டில் திருடிட்டு போயிட்டான். 2 நாள் கழிச்சு அதே திருடன் வந்தான், அதே பீரோவில் திருட புடவையை வச்சான். திருடும் போது பிடிக்கல, புடவையை வைக்க வந்த மாதிரி அப்போ பிடிச்சிட்டாங்க. அந்த திருடனை பிடிச்சி அடித்து அனுப்பிட்டாங்க. இது இல்லை விஷயம். இந்த பொண்டாட்டி சொன்னா, அந்த திருடனை கூப்பிடுங்க திரும்ப. ஏன்டா திருடிட்டு போன புடவையை திரும்ப எடுத்துன்னு வந்துச்சேன். இல்லை, எடுத்துகிட்டு போன புடவையில இந்த புடவை பிடிக்கலன்ட்டா என் ஒய்ஃபு, அது எதுக்கு வேஸ்ட்டாக போவானேன்னு உங்கள் வீட்லேயாவது இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ அமுச்சு விடாங்கன்னு சொல்லிட்டு திருடம் போனதுக்கப்புறம் வீட்டுக்காரதை என் மதன் சொன்னார் பாரு, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு கும்முன்னு குத்தலாம். ஏய்யா, திருடனுக்கே பிடிக்காத ஒரு புடவையை உங்க அக்கா எனக்கு எடுத்து கொடுத்துக்கிறா. அவெல்லாம் விளங்குவான். திருட பொண்டாட்டிக்கு பிடிக்காத புடவைய ஒரு வாரம் வச்சு செய்வாங்களா மாட்டாங்களா பெண்கள்? எதையும் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. நான் ஆண்கள் அப்படி கிடையாது. போன வருஷம் என்ன நடந்தது தெரியாது, போன வாரம் என்ன நடந்தது என்ன தெரியாது, நேற்று என்ன நடந்தது தெரியாதுங்க அவருக்கு. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆன புதுசில் என்ன நடந்துச்சு, அடுத்த நாள் என்ன நடந்தது, 10 நாளுக்கு அப்புறம் நாத்தனார் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க பெண்கள். பாத்தீங்களா? சே, பாதிக்கப்பட்ட ஒரு சங்கத்துல இருந்து சொல்றாரு, வருஷ கணக்கில் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது ஒரு சிக்கல் தான், உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் பெண்களுக்கு. அப்போ இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே அந்த குடும்பத்தை நடத்துறோம். ஆண் இப்படி ஒரு உளவியல், பெண்ணுக்கான உளவியல் இது ரெண்டும் எப்படி சேர்ந்து போவோம் ஒரு குடும்பத்துல? பொதுவாகவே ஒரு ஆண்கிட்ட ஒரு பொண்ணை போய் எப்படி பார்க்கணும், உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுன்னு கேட்டு பாருங்களேன். என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், அக்கா நீங்கள் தமிழ்நாடு பூரா போய் பேசுறீங்க, ஒரு நல்ல பொண்ணா கொஞ்சம் எப்போ நீங்கள் இந்த மேட்ரிமோனியெல்லாம் புக் பண்ணீங்க, நீங்களே பாருங்கக்கா அப்படின்னா. சே, எப்பேற்பட்ட பொறுப்பை நமக்கு கொடுக்குறான். தம்பி, பொண்ணு எப்படி இருக்கணும்னு, நிலா மாதிரி இருக்கணும்னா. சே, நல்ல வெள்ளையா வான்னு, ராத்திரிக்கு வரணும், காலையில் காணாமல் போகணுன்ட்டான். இப்போ இவனுக்கெல்லாம் பொண்ணு பார்த்து நான் விளங்க வேணான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆணினுடைய மனநிலை வேறங்க. தசரத மகா சக்கரவர்த்திக்கு எத்தனை வைஃப் தெரியுமா உங்களுக்கு? 60,000 + 3. ஆமா, கோசலை, கைகேயி, சுமத்திரை, அந்த 3ஐயும் சேர்த்துக்கணும். ஆனால் அவரு பெத்த பையன் ராமனுக்கு இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை என் சிந்தையாலும் துணை. ஸ்ரீராமனுக்கு நடையில் நின்றுயர் நாயகன் ஒரே மனைவிதான், சீதா பெருமாட்டி மட்டும்தான். அப்போ ஆண் அப்படியும் இருப்பான், இப்படியும் இருப்பான். அப்போ அப்படி இருந்த ஆண் இப்படி மாறுவதற்கு யார் காரணமாக இருப்பாள்னா ஒரு பெண் காரணமாக இருப்பான். நீங்க பெண் அப்படின்னாலே ஒரு ஆண் இருக்கிறா பாருங்க. இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா
வள்ளுவ பெருந்தகையே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முப்பாட்ட சொன்ன வார்த்தை, உலகத்தின் ஆகச்சிறந்த மகிழ்ச்சி எது அப்படின்னா, டூர் போறதா, சுற்றுலா போறதா, தாய்லாந்து போறதா, சிங்கப்பூர் போறதா, மலேசியா போறதா கிடையாதுயா. உலகத்தின் ஆகச்சிறந்த மகிழ்ச்சி எது தெரியுமா? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உல என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மகிழ்ச்சியை ஒரு பெண் தரக்கூடிய மகிழ்ச்சி தான் என்று சொல்லுகிறான் வள்ளுவன். வள்ளுவன் சொன்னதை கண்ணதாசனும் வழிமொழிகிறான். கோடிட்ட முந்தானை கொஞ்சி குடைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடு மிடையாட இடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையிலிடுவாள், ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடு வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே, அன்பான இதமான பண்பான பதமான அணிபொன்ற மனைவி எவளே, என்போடும் சதையாவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகனே, கண்போட ஒருமேனி கால் போட ஒருமேனி என்பாரு காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ, தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவென்றும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது அந்த உறவு என்று சொல்லி முடிக்கிறான் கண்ணதாசன். இங்கே பெண்ணை போன்ற ஒரு ஆக சிறந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்துல ஒரு ஆணுக்கு தருபவள் வேறு எதுவுமே கிடையாது. வேற எந்த மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி கிடையாது. அப்படி சொன்ன கண்ணதாசன், அப்படி எழுதிய கண்ணதாசன் இன்னும் கொஞ்ச காலம் நம்மோடு இருந்திருக்கலாம். ஏன் அவ்வளவு சீக்கிரமாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தை விட்டு போனார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு இந்த பழக்கம் இருந்தது. அவரே ஒத்துக்கிட்டார். எனக்கு கண்ணதாசன்ட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சில பேர் உள்ளுக்குள்ள எல்லாமே பண்ணுவான், ஆனா வெளியில வந்து என்னை போல சத்தியவான், என்னை போல உத்தமன், என்னை போல நேர்மையானவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கண்ணதாசன் கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வனவாசம் என்று எழுதினார். அப்ப எல்லாரும் கலாய்ச்சாங்க அவரை. இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு வேற எழுதுறாருயா, வனவாசன் பேரு. அப்போ பத்திரிகையில கண்ணதாசன் சொன்னாரு, அதுவும் அந்த நேரம் கரெக்டா காந்தி அவர்கள் சத்திய சோதனைன்னு தன்னுடைய வரலாறை எழுதின நேரம். காந்தி எழுதலாம், கண்ணதாசன் எழுதலாமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு சொன்ன போது கண்ணதாசன் சொன்னாரு, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காந்தியின் சத்திய சோதனையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள்னா. இந்த நேர்மை, இந்த உண்மைக்காக தான் கண்ணதாசனை எல்லோரும் நேசிப்போம். அதுபோல தனக்கு இந்த பழக்கம் உண்டு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். வெத்தட்டின் ஊசி முதற்கொண்டு அவர் போட்டுக்கொண்டதை தன்னுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். எந்த மனிதனாவது செய்வானா? அவன் அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு இருள் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் வெளியில வெளிச்சத்துல காட்ட மாட்டான். ஆனால் கண்ணதாசன் காட்டினார். நீங்க எல்லா கட்சியிலும் இருந்தார் கண்ணதாசன், சர்வ கட்சியிலும் இருந்தார். அதுல காமராசர் மேல அவருக்கு கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு, அதீத காதல் உண்டு காமராசர் இடத்துல. அவர் காங்கிரஸ்ல இருந்த கட்சியிலே நீண்ட காலம் கொஞ்சம் இருந்தார் காங்கிரஸ்ல. அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மது அருந்துவதற்கு என்று ஒரு பர்மிட் வச்சிருப்பாங்க. அந்த பர்மிட்டு கண்ணதாசன் வச்சிருக்கிறார். கண்ணதாசனை சார்ந்தவர்கள் வந்து காமராசர் இடத்துல சொல்றாங்க, ரொம்ப சாப்பிட்றாருங்க, உடம்பை கெடுத்துக்கிறாரு, நீங்க வரும்போது சொல்லக்கூடாதா கொஞ்சம் அவர்கிட்ட அப்படின்னு. காமராசர் ஐயா சொல்றாரு, வீட்டுக்கு வரும்போது சொல்றாரு, ஏப்பா இது உடம்பை கெடுத்துக்கிறியே, அதை விட்டுட்டாதான் என்னது, அதை தூக்கி போடாத அப்படின்னாரு. கண்ணதாசன் அமைதியா இருந்தார். உங்ககிட்ட தான் சொல்றேன், காதல உழுதா இல்லையா, இதை விட்டுடுங்கிற. உடனே கண்ணதாசன் சொன்னார், விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்படியா, இந்த பர்மிட் இருக்குல்ல உன் கையில, அந்த பர்மிட்டை கேன்சல் பண்ணு, ஏன்னா அப்போதான் சாப்பிடுவேன், கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணிடுறேங்க ஐயா, காங்கிரஸ் உறுப்பினர் பதவியை கேன்சல் பண்றேன்ட்டு. அப்போ கூட அதை கூட தயாரா இல்லை. சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, பெருமெட்டிகள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை கூறிய முக்கிய சிக்கிடும் மீன் மட்டுமே, அந்த தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். அப்போ ஒரு காலத்துல சொர்க்கமா பார்த்தாரு. அதே கண்ணதாசன் தான் பின்னாடி எழுதினார், ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுத்துடா கல்லு, ஆண்டவனோ குடிச்சவனோ ஒண்ணு, சிலர் மண்டையிலே ஏறலையே நின்று.
அப்போ இந்த அனுபவம் வர்றதுக்கு கண்ணதாசனுக்கு ஒரு பீரியட் தேவைப்பட்டிருக்கு. அப்ப ஆண்கள் நம்ம மதன் ஒப்புக்கொண்ட மாதிரி சில குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பெண்களிடத்துல உளவியல் ரீதியான சில குறைபாடுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்போ இங்கேயும் குறை இருக்கு, இங்கேயும் குறை இருக்கு, இங்கேயும் நிறை இருக்கு, இங்கேயும் நிறை இருக்கு. அப்ப என்னதான் தீர்ப்பு சொல்வது என்று கேட்டால், என் அன்பிற்குரியவர்களே, ஒரு பட்டிமன்றத்தை 2 மணி நேரம் கேட்கலாம், 3 மணி நேரம் கேட்கலாம். 4 மணி நேரம் உட்கார்ந்து இப்படி வெட்ட வெளியில எதை பற்றியும் கவலைப்படாமல் கேட்ட உங்களுடைய அந்த பொன்னார் செவிகளுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். 4 மணி நேரங்கிறதெல்லாம் ரொம்ப நீண்ட நேரம். ஆனால் இந்த நீண்ட நேரத்தையும் தாய்மொழிக்காக நீங்கள் சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள், நேரத்தை செலவிட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இப்போ யாருக்கு தீர்ப்பு சொல்லுவது என்று கேட்டால், குறையில்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. அழகானவர்கள் எல்லோரும் அன்பானவர்களா தெரியாது, ஆனால் அன்பானவர்கள் எல்லோரும் அழகானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆணும் அழகானவன், பெண்ணும் அழகானவள் எப்பொழுது அன்பு என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது. இந்த அன்பு யாரிடத்திலே கொஞ்சம் மிகுதியாக இருக்கும்னா பெண்ணிடத்திலே அதிகமாக இருக்கும். அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் ஒரு படி மேலே யாரிடத்துல இருக்கும்னா ஆணை தாண்டி அது பெண்ணுக்கு உரியது என்று நாம் வரலாற்றின் பக்கங்களிலே பார்க்கிறோம். அப்போ தீர்ப்பு யாருக்கு தான் சொல்வது? அப்போ ஆணுக்கு அங்கே பங்கே இல்லையான்னு கேட்டா இல்லைங்க, ஒரு பெண்ணை விஞ்சி ஆணும் உண்டு. அதனால்தான் தாயுமானவன் என்று இறைவனுக்கே நாம் பட்ட பெயர் சூட்டியிருக்கிறோம். ஒரு தாயின் ஸ்தானத்தை ஒரு தந்தையால் நிறவ முடியுமா, சமநிலைப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அப்படி சமநிலைப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். நேரம் இருந்தால் இன்னும் கூட கூடுதலாக நாம் தீர்ப்பை வழங்கலாம். ஆனால் நேரத்தின் அருமை கருதி இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பிரதானமாக இருந்து அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருப்பான். பெண் கொஞ்சம் இந்த குடும்பத்தினுடைய குறையா எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆணை நாம் சமநிலைப்படுத்துகிற போது பெண் பின்தங்கி இருப்பாள், ஆனால் ஆண் அந்த குடும்பத்தை முன்னெடுப்பான். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிபட்டு இருப்பான், ஆனா பெண் தான் தலைமை தாங்கி அந்த குடும்பத்தை நடத்தி செல்வாள். அதனால ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம்னு நம்ம பொதுவா பார்த்தோம்னா ஆணா பெண்ணான்னு தீர்ப்பு சொல்லவே முடியாது. எந்த குடும்பத்தில் எந்த ஆண் எந்த பெண் அந்த இல்லறத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று நாம் தீர்மானிக்க முடியும். எனவே ஆண் பெண் இருவரும் சேர்ந்துதான் குடும்பம் என்கிற அந்த தேரை அவர்கள் நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். அந்தந்த குடும்பத்தை சார்ந்து அந்த ஆணும் பெண்ணும் வெற்றி பெற்றவராக இந்த தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். ஆணுக்கும் சமம் உண்டு, பெண்ணுக்கும் சமமான வெற்றி இந்த மண்ணிலே உண்டு. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.